எதிர்த்து பேசிட்டு தவிர மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். வணக்கம் நண்பர்களே. மிக முக்கியமான வரலாற்று தருணத்தில் மீண்டும் ஒரு முறை போராட்ட களத்திலிருந்து புதிய தலைமுறை உங்களோடு இணைகிறது. லட்சக்கணக்கான மாணவர்கள், இளைஞர்கள் தமிழகம் எங்கும் தன்னெழுச்சியான போராட்டமாக வெடித்து கிளம்பியிருக்கிறது. கிளர்ந்தெழுந்த இந்த போராட்டத்தில் பல்வேறு காரணங்களை முன்வைக்கிறார்கள். முக்கியமாக ஒரே ஒற்றை கோரிக்கையோடு இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டை நடத்தியாக வேண்டும், தமிழர்களுடைய பாரம்பரியம் பண்பாடு இது காக்கப்பட வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையோடு இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய தினத்தில் இந்த போராட்டம் என்பது பல்வேறு வடிவங்களாக வடிவெடுத்திருக்கிறது. ஒரு பக்கம் மாணவர்கள் எங்களுடைய அடையாள அட்டைகளை நாங்கள் திருப்பி வழங்குகிறோம், அது ரேஷன் கார்டாக இருக்கலாம் அல்லது ஆதார் அட்டையாக இருக்கலாம், நாங்கள் இதை திருப்பி கொடுப்போம், ஜல்லிக்கட்டு நடத்தலனா எங்களுடைய எதிர்ப்பை இப்படியெல்லாம் பதிவு செய்வோம் என்கிறார்கள். இன்னொரு பக்கம் தேர்தலை புறக்கணிப்போம், எங்களுக்காக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம், எங்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ளவில்லை என்றால் தேர்தலை புறக்கணிக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிற இப்படியான ஒவ்வொரு பெரிய அளவிற்கான கிளர்ச்சியாக வெடித்திருக்கிறது. சிறிய குழந்தைகள் ஆரம்பிச்சு 1.5 வயது குழந்தை வரையில தொடங்கி பாட்டிகள் வரைக்கும் இன்னைக்கு வந்து களத்தில் இறங்கி இருக்கிறத பார்க்கிறோம். பல்வேறு நகரங்கள்ல, சென்னை மட்டுமல்ல, தொடங்கி அலங்காநல்லூர் மட்டுமல்ல, தமிழகத்தின் பல்வேறு நகரங்கள்ல கிட்டத்தட்ட 300 - 400 இடங்கள்ல இன்றைக்கு மட்டுமே பெரிய அளவிற்கு எழுச்சி மிகுந்த போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடந்திருக்கிறது. ஆனால் அத்தனையும் கட்டுக்கோப்போடு நடந்திருக்கிறது. அதுவும் இங்கே உலகம் முழுக்க இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய முக்கியமான ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கையாக தமிழக முதலமைச்சர் பிரதமரை சந்தித்திருக்கிறார். அவர் ஜல்லிக்கட்டுக்காக அவசர சட்டம் உடனடியாக கொண்டு வரப்பட வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை வைத்திருக்கிறார். பிரதமர் அலுவலகத்தினுடைய ட்விட்டர் கணக்கிலிருந்து கொடுக்கப்பட்ட தகவல் அடிப்படையில் இது சப்ஜுடிஸ் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது, ஆனாலும் தமிழகத்தினுடைய உணர்வுகளை நாங்கள் புரிந்து கொள்கிறோம், தமிழக அரசுக்கு ஆதரவாக இருப்போம் என்கிற கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழக அரசாங்கம் நாங்கள் விரைவில் நல்ல விஷயத்தை முடிவை எடுப்போம் என்று சொல்கிறது. இந்த நிலையில தான் மத்திய அரசினுடைய வழக்கறிஞர், தலைமை வழக்கறிஞர் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை சொல்றாரு. இன்றைய ஒரு விவாதத்தில் அவர் குறிப்பிடுற விஷயங்கிறது, இதை ஒரு விளையாட்டு அப்படிங்கிற பட்டியல்ல ஒரு ஜல்லிக்கட்டை விளையாட்டாக ஒரு பட்டியலை எடுத்து ஸ்போர்ட்ஸ்ல கேட்டகரியில கொண்டு வந்து தமிழக அரசாங்கமே ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வர முடியும் என்கிற ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, தமிழக அரசாங்கமே இதை கொண்டு வர முடியும். ஸ்போர்ட்ஸ்ன்றது ஸ்டேட் சப்ஜெக்ட் தான், மாநில பட்டியலில் வருது, அதனால அது தமிழக அரசாங்கம் செய்ய முடியுங்கிற கருத்தை முன்வைக்கிறார். ஆனால் தமிழக அரசுல இருக்கிற முக்கியமான வழக்கறிஞர்கள், பிரபலமான வழக்கறிஞர்கள் சொல்ற இன்னொரு முக்கியமான கருத்து என்பது, இது ஸ்போர்ட்ஸ் ஸ்டேட் சப்ஜெக்ட்ல வந்தாலும் கூட இந்த விலங்கு வதை தடுப்பு சட்டம் என்பது மத்திய அரசினுடைய பொது பட்டியலில் இருக்கிறது, சென்ட்ரல் சப்ஜெக்ட்ல இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இதை கொண்டு வருவது, மாநில அரசு கொண்டு வந்தாலும் கூட அதை தடை செய்வதும் அதை எக்ஸிக்யூட் பண்றதுலையும் பல பிரச்சனைகள் இருக்கு என்பதாக சட்ட ரீதியான பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் இருக்கிற பிரச்சனை என்பது ஜல்லிக்கட்டு நடக்குமா நடக்காதா என்பதற்கான நேரடியான எந்த பதிலும் இதுவரையும் 2 அரசுகளிடமிருந்தும் வரவில்லை. அதுதான் இவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஜல்லிக்கட்டு நடத்தும் வரை நாங்கள் எங்கள் போராட்டத்திலிருந்து ஓய மாட்டோம் என்று ஒட்டுமொத்த இளைய சமுதாயமும் இன்றைக்கு வீதிகளிலே தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அவர்களிடம் தொடர்ந்து பேசலாம். முதல்ல அவங்கள பத்தி பேசுவோம். ஜெகன், நம்ம நேற்றே பேசினோம், அதனால உங்களுக்கு அறிமுகம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இப்போ முதலமைச்சர் போய் பார்த்திருக்கிறாரு, பிரதமரை பார்த்திருக்கிறாரு. நான் 2 அரசுகளுமே சொல்றாங்க சட்ட ரீதியான வாய்ப்புகள். மத்திய அரசு சொல்றது ஸ்டேட்டே இதை வந்து பண்ண முடியுன்றாங்க. ஸ்டேட்ல இருந்து இன்னும் கிளியரா ஒரு முடிவு வரல. எப்படி பாக்குறீங்க? மத்திய அரசும் இன்னைக்கு வந்து பிரதமரும் முதல்வரும் பேசினது வந்து எங்களுக்கு ஆதரவாக தான் தீர்ப்பு வரும் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது வந்து எங்களுக்கு மத்திய அரசு வந்து எங்களோட கோரிக்கைக்கு செவி சாய்க்கவில்லை. அப்படின்னும் போது எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் நாங்கள் என்னன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் நகர்ந்து போக வேண்டியது இருக்குது. எங்களுக்கு தேவை ஜல்லிக்கட்டு. அதை வந்து மத்திய அரசு நடத்தினாலும் எங்களுக்கு நல்லது தான், மாநில அரசு நடத்தினாலும் நல்லது தான். மாநில அரசே இதை பண்ண முடியும் அப்படின்ற கோரிக்கையும் நம்மளுக்கு தெரியும். மாநில அரசு வந்து இது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இது விளையாட்டு பிரிவில் இருக்கிறதுனால அவங்களும் செய்யலாம். ஆனால் அவங்க மத்திய அரசு மேலே பழி போடுறதும், மத்திய அரசு மாநில அரசு மேலே பழி போடுறதும், இந்த மாதிரி அவங்க சுப்ரீம் கோர்ட் மேலே பழி போடுறதும், இதே மாதிரி மாறி 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 தான் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் கண்டிப்பா அது ஓய மாட்டோம். நீங்க சொன்ன மாதிரி அடுத்த கட்ட போராட்டமா வந்து இது வந்து நாங்க வேற லெவலில் கொண்டு போலான்னு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஜெகன். அதுக்கு முன்னாடி இந்த இளைஞர்களை உற்சாகப்படுத்துவதோடு மட்டுமல்ல, ஜல்லிக்கட்டினுடைய பெருமையை, தமிழர்களுடைய பெருமையை பறைசாற்றும் விதமாக இன்றைக்கு நம்மிடையே வந்திருக்கின்ற விருந்தினர்களில் ஒருவரான ஒரு நாட்டுப்புற கலைஞர், பாடல் கலைஞர் திரு வேல்முருகன் நம்மோடு இணைந்திருக்கிறார். உங்களுடைய ஒரு பாடலை தொடங்க வேல்முருகன். புதிய தலைமுறை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜல்லிக்கட்டு பற்றி உங்களுக்காக இதோ
எங்களுக்கு வேணும் ஜல்லிக்கட்டு, எங்களுக்கு வேணும் ஜல்லிக்கட்டு. இளைஞர் உலகம் காத்திருக்கு துள்ளிக்கிட்டு, இளைஞர் உலகம் காத்திருக்கு துள்ளிக்கிட்டு. அட பொங்கலுக்கு வேணும் ஜல்லிக்கட்டு, இந்த பொங்கலுக்கு வேணும் ஜல்லிக்கட்டு. நாங்க புத்துணர்வு பெறுகின்ற விளையாட்டு, நாங்கள் புத்துணர்வு பெறுகின்ற விளையாட்டு. எங்களுக்கு வேணும் ஜல்லிக்கட்டு, இளைஞர் உலகம் காத்திருக்கு துள்ளிக்கிட்டு. இன்றல்ல நேற்றல்ல தொன்று தொட்டு, இன்றல்ல நேற்றல்ல தொன்று தொட்டு, இன்றல்ல நேற்றல்ல தொன்று தொட்டு. மிக நேர்த்தியுடன் நடந்து வந்த ஜல்லிக்கட்டு, மிக நேர்த்தியுடன் நடந்து வந்த ஜல்லிக்கட்டு. நிற்கலாமா இதற்கு ஒரு தடை கேட்டு, நிற்கலாமா இதற்கு ஒரு தடை கேட்டு. நாங்கள் நிற்கின்றோம் நீதிமன்ற விடை கேட்டு, நாங்கள் நிற்கின்றோம் நீதிமன்ற விடை கேட்டு. எங்களுக்கு வேணும் ஜல்லிக்கட்டு, இளைஞர் உலகம் காத்திருக்கு துள்ளிக்கிட்டு. ஏறு தழுவுதல் என்னும் பேரிட்டு, ஏறு தழுவுதல் என்னும் பேரிட்டு. எம் தமிழர் நடத்தி வந்த வீர விளையாட்டு, எம் தமிழர் நடத்தி வந்த வீர விளையாட்டு. வீறு கொண்ட இளைஞர்கள் விளையாட்டு, வீறு கொண்ட இளைஞர்கள் விளையாட்டு. எங்கள் வீரத்திற்கே இது ஒரு எடுத்துக்காட்டு, எங்கள் வீரத்திற்கே இது ஒரு எடுத்துக்காட்டு. பார்ப்போற்ற வியக்கின்ற எம் பெருமை, பார்ப்போற்ற வியக்கின்ற எம் பெருமை. நம் பண்பாட்டு கலாச்சார மிக பெருமை, நம் பண்பாட்டு கலாச்சார மிக பெருமை. ஊர் போற்ற உயர்த்திட பிடித்திடுவோம், ஊர் போற்ற உயர்த்திட பிடித்திடுவோம். நாங்கள் உச்ச நீதிமன்றத்திலும் உயர்த்திடுவோம், நாங்கள் உச்ச நீதிமன்றத்திலும் உயர்த்திடுவோம். அதனால் எங்களுக்கு வேணும் ஜல்லிக்கட்டு, எங்களுக்கு வேணும் ஜல்லிக்கட்டு. இளைஞர் உலகம் காத்திருக்கு தமிழகம் முழுவதும் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு. ரொம்ப சிறப்பான ஒரு பாடல். இந்த ஜல்லிக்கட்டுடைய பெருமைகளையும் ஏன் இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இளைஞர்கள் இங்க கூடியிருக்காங்கன்றதையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அழகான ஒரு பாடலா அமைஞ்சிருந்துச்சு. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஜெகன், நிறைய இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க. எல்லோருக்குமே பெரும்பாலும் இது முதல் களமாக இருக்கிறது. பெரிய போராட்ட களங்கள் எல்லாம் இல்ல, இதான் முதல் முறையா சந்திக்கிறோம். எங்க இருந்து வரீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வணக்கம் சார். முதல்ல தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட சொந்த மாவட்டம் அரியலூர் மாவட்டம் பாளையப்பாடி கிராமம். நான் எம்சிஏ முடிச்சுட்டு இங்கே சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். 2 நாளாக போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இருக்கேன். பட் பணியும் முக்கியம், அதே இப்போ என்னோட இனமும் முக்கியம், என்னுடைய கலாச்சாரம் பண்பாடும் முக்கியம்ட்டு கீப்போர்டை தட்டிக்கிட்டு இருக்கும்போதே என்னுடைய ரத்தமும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கிளம்பி நேராக அங்கே வந்துட்டேன். இங்கே நிற்கிற காளைகளுக்காக இங்கே திரண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான காளைகளில் இந்த காளையும் ஒருத்தர். அதுக்காக இந்த பாலை வந்திருக்கிறேன். பாராட்டுகள். நீங்க சொல்லுங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்க? திருநெல்வேலியிலேருந்து வரேன். என்னோட பேர் பிரபாகர். நான் ஒரு மாணவன் தான். மாணவன்கிறத தாண்டி மட்டும் இல்லாமல் எனக்குள்ளே இருக்க சமுதாய உணர்வும், எங்களோட இருக்கிற இளைஞர்கள்ங்கிற எழுச்சியும், இளைஞர்கள்ங்கிற எழுச்சியும் மட்டும் இல்லாமல் தமிழ் உணர்வுக்காக அரசாங்கம் சப்போர்ட் பண்ணலை, நாங்கள் இளைஞர் எழுச்சியை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நான் இங்கே சப்போர்ட் பண்ண வந்திருக்கிறேன். 3 நாளாக இங்கே இருக்கிறேன். 3 நாளாக இங்கே ஆர்கனைசரில் ஒருத்தராகவும் இருக்கிறேன். கண்டிப்பாக இது என்ன நடக்குங்கிறத பார்க்கணும். நிச்சயமா மிக முக்கியமான விஷயம், ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கூடுகிற இந்த கூட்டங்கள்ல நிறைய பேர் தனிப்பட்ட முறையில் வாலண்டியர்ஸா இணைஞ்சிருக்கிறாங்க. தங்களுடைய பங்களிப்பாக இந்த கூட்டத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துறதாகட்டும் அல்லது அவர்களுக்கான மருத்துவ வசதிகள் செய்யறதுலேருந்து தொடங்கி பல வாலண்டியர்ஸ் இங்க இருக்கிறாங்க. அப்படியான ஒரு சிறந்த ஒரு வாலண்டியர் நம்ம பேச போறோம். சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. இந்த களத்துல நீங்க எதுக்காக இருக்கீங்க, என்ன நோக்கம்? நான் ஒரு கிராமத்து பெண் தான். நான் சென்னையில வேலை செய்யறேன். நான் ஒரு 20 வருஷம் ஆச்சு. அதனால எங்களுடைய கலாச்சாரங்கிறது வருஷா வருஷம் நடக்கும். அது ஒரு 2 வருஷமா தடைப்பட்டிருக்கு. அதுல நாங்க நான் செவிலியரா வேலை செய்யறேன். இன்னைக்கு வாலண்டியர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. எனக்கும் கூப்பிட்டாங்க என்ன. அதனால என்னுடைய பணியை முடிச்சுட்டு என்னுடைய ஃப்ரீ சர்வீஸ்ல தான் நான் மதியத்துல இருந்து இங்க உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம். எமர்ஜென்சி ஃபீவர் இருக்குங்க, கிடினஸ் வருது, அப்புறம் ஹெட்ஏக் இருக்கு. அதுக்கெல்லாம் வாலண்டியர்ஸ் நிறைய இரவு முழுக்க பணியில இருக்காங்க. பல்வேறு கால சூழல்கள் நிறைய இப்ப 3 நாளா கண்டினியூஸா இங்கே இருக்கிறதுனால ஒரு லேடிஸ்க்கு ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் கூட இல்லாததுனால நாங்க இது ரெடி பண்ணியிருக்காங்க.
ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க? உங்களை மாதிரி எத்தனை பேர் செவிலியர்கள் வந்து இங்க வந்து 10 பேர் வந்திருக்கோம். ஓ, எல்லாருமே அவங்க வந்து தனிப்பட்ட முறையில இதுக்கான உதவி செய்ய உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் வந்திருக்கீங்க. இதை வந்து அரசாங்கம் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா ஒரு முடிவு, நல்ல முடிவை கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில வந்து உட்காந்துட்டு இருக்கோம். அவங்க வந்து இதை பார்த்து உடனடியாக இன்றைய முதலமைச்சர் அவர்கள் வந்து உடனடியாக எதிர்ப்பாங்க. அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். சீக்கிரம் ஒரு முடிவு வரணும்னு கேட்டுக்கிறேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை நாளா அந்த போராட்ட களத்துல இருக்கீங்க? என் பேர் இலக்கியா, சொந்த ஊர் தஞ்சாவூர். ஆக்சுவலாக நான் நேத்தே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன், தஞ்சாவூர்ல பார்ட்டிசிபேட் பண்ணேன். தென் இங்க நேற்றைக்கு தஞ்சாவூர் போராட்டத்துல இருந்தீங்க? ஆமா, இன்னைக்கு இங்கே கிளம்பி வந்திருக்கேன். தென் இது ஒரு கலாச்சாரமா மட்டும் இல்லாம ஒரு ஆண்களுக்கான ஒரு வீர விளையாட்டா தான் நான் பாக்குறேன். அவங்களோட என்ன சொல்றது, அவங்களோட ஆண்மைக்கான ஒரு இதை காட்டுற மாதிரியா நான் பாக்குறேன். தமிழர் கலாச்சாரம் மட்டும் இல்ல, எல்லாமே இங்க போயிட்டே இருக்கு. அது எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கிறதுனால கேட்கறாங்க. விவசாயமும் பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டம். தஞ்சை மண்டலமே முற்றாக நெற்களஞ்சியம்ங்கிறது இன்னைக்கு வந்து பெரிய சோக களஞ்சியமா மாறி இருக்கு. ஆமா, கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி காவேரி இஷ்யூல ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு. விளைஞ்ச பயிரை மாடு விட்டு மேய்க்கிற அளவுக்கு போயிடுச்சு. அந்த மாதிரியான ஒரு கருத்து வராம நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க, இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பொங்கல் கூட யாருமே ஒழுங்கா கொண்டாடலன்னு நான் நினைக்கிறேன், எப்போதும் நடக்கிறத விட. தஞ்சாவூர்ல இந்த ஜல்லிக்கட்டு நடக்கிறது இல்ல, மஞ்சு விரட்டா நடக்கும். தஞ்சாவூர்ல நடக்கிறது இல்ல, ஆக்சுவலா மாடு அவுத்து விடுவாங்க, மஞ்சு விரட்டு இருக்கும். ஜல்லிக்கட்டு சில பகுதி புதுக்கோட்டையில எல்லாம் நிறைய நடக்கிறது. தஞ்சாவூர் பகுதியில் அப்படி இருக்கிறதா? இல்ல, எங்க ஊர் சைடு நான் பார்த்தது இல்ல. பட் மாடு அவுத்துட்டு வீட்டுல கொண்டாந்து. ஜல்லிக்கட்டுக்கு ஏதாவது பாத்திருக்கீங்களா? இல்ல வீடியோல யூடியூப்ல? வீடியோல யூடியூப்ல பாத்திருக்கேன், நேரடியா நான் இது வரைக்கும் பார்த்ததுல. நீங்க சொல்லுங்க. பேர் முத்து பிரசாத், சொந்த ஊர் உடுமலைப்பேட்டை. இங்கே சென்னையில் தான் வசிக்கிறேன். ஐடியில் இருக்கேன், மூவி ப்ரொடக்ஷன்ஸ்லையும் பார்த்துட்ருக்கேன் நண்பர்களோட சேர்ந்து. ஸோ இந்த தடவை பொங்கலுக்கே நாங்கள் போகல. விவசாயி இத்தனை பேர் செத்துட்ருக்காங்க, வீட்லேயும் சரி வேணான்னு சொல்லிட்டாங்க. பொங்கலுக்கு வேணாம், கருப்பு பொங்கலான்னு நினச்சி தான். இங்கே எத்தனை நாளாக இருக்கீங்க? ஆரம்பித்த கட்டத்துலேருந்து இருக்கேன். ஒன் ஆஃப் த வாலண்டியராக செயல்பட்டு இருக்கேன். ஸோ அனைத்து வசதிகளுமே தொடக்க நாளுக்கும் இன்றைக்கு இருக்கிற நிலைமையும் எப்படி பார்க்குறீங்க? மிகப்பெரிய கட்டுக்கடங்காத கூட்டமாக தான். மாணவர்களோட எழுச்சி வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. எல்லாருமே உயர்ந்த முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சீர்படுத்திட்டு தான் இருக்கிறோம். சின்ன சின்ன அசம்பாவிதம் நடந்தால் கூட எதையுமே நடக்காமல் வெளியே போவேணாம், நடக்க வேணாம், உள்ளே உட்காந்து அமைதியான முறையில் போராடுவோம். வேற ஏதாவது அது வெளிப்படையாக எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற விஷயங்கிறது சின்ன அசம்பாவிதம் கூட இல்லாமல் போகுது. அந்த அளவுக்கு கட்டுக்கோப்போட ஒரு விஷயம் நடக்கணும். என்னன்னா, கரண்ட் போச்சுங்க, கரண்ட் போச்சு, ஒரு 10 நிமிஷம் தான் கரண்ட் போயிருக்கும். கரண்ட் போட சொல்லி கரண்ட் போட்டாங்க திரும்ப. ஸோ அதுக்கு பாராட்டுகள் தான். கரண்ட் போனப்போ கூட பெண்கள், அவ்வளோ பெண்கள் இருந்தாங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருந்தாங்க. டார்ச் லைட் பண்ணியிருந்தோம். பெங்களூர்லேயோ டெல்லியிலையோ தலைமையில் நடக்கிற மாதிரி பெண்களுக்கான எந்த மொலஸ்டேஷன் எந்த அவ்வளோ பாதுகாப்பாக ஃபீல் பண்ணாங்க. அவ்வளோ ப்ரொடெக்ஷனும் நாங்களும் இருந்தோம். டார்ச் லைட்டை இம்மீடியட்டாக ஆன் பண்ணி அவ்வளோ ப்ரொடெக்ஷனாக தான் இங்கே இருந்துகிட்ருக்கோம். இப்போ வரைக்கும் அப்படி தான் நடந்துருக்கு. ப்ரெக்னென்ட் லேடிஸ் நிறையா வராங்க, குழந்தைங்கள் வராங்க. பள்ளிக்கூடமே நாங்கள் போக மாட்டோம், ஜல்லிக்கட்டு நடக்கவே பள்ளிக்கூடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்களை இன்னும் உட்காந்துருக்காங்க. காந்தியோட கனவு நினைவான ஒரு இடமாக மெரினாவை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். மெரினா மட்டும் இல்ல, தமிழகத்துல பல இடங்கள்ல நள்ளிரவுல பெண்கள் பாதுகாப்பா நடக்கிறதா அவருடைய கனவுன்னு சொன்னாரு. அது நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் சொல்லிக்கணும், ஜல்லிக்கட்டை வந்து ஒரு வெறும் விளையாட்டா மட்டும் பார்க்க வேணாம். நார்த் இப்போ தமிழ் தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஜல்லிக்கட்டு இஸ் நாட் ஜஸ்ட் ஃபைட் ஃபார் அ ஸ்போர்ட், இஸ் ஃபைட் டு சேஃப்கார்ட் அவர் லெகசி. எங்களோட தமிழ் மரபை பாதுகாக்கிறதுக்கான போராட்டத்தின் ஆரம்பம் தான். ஜல்லிக்கட்டுக்கு மட்டுமான போராட்டம் கிடையாது. ஜல்லிக்கட்டில் வந்து இதை நாங்கள் வீடு கொண்டு வெளியே வந்திருக்கோம். ஜல்லிக்கட்டு, விவசாய படுகொலை, காவிரி தண்ணி எல்லாம் மொத்தமாக சேர்ந்து தான் ஜல்லிக்கட்டு நடக்கிற நேரத்தில் நாங்கள் போராட்டம் ஆரம்பிச்சோம். அதுக்கு ஜல்லிக்கட்டு மாடு எங்களுக்கு துணையாக இருக்குங்கிறத வந்து சாமியாக கும்பிட்றோம். அப்படிங்கிற அந்த சாமியை முன்னேறமாக வச்சு இதுக்கு எல்லாத்துக்கும் போராட்ட ஆரம்பமாக தான் இதை நாங்கள் பார்க்கணும். ஸோ அப்படிங்கிறத நாங்கள் ஒரு காளைங்கிறத வந்து ஒரு சாமிக்கு நிகரான ஒரு விஷயமா நாங்கள் பார்க்குறோம். சாமியே தாங்க, நிகரெல்லாம் சாமியே தான். உலகத்தில் எங்கேயாச்சும் மாட்டு பொங்கல் சாமிக்கு சாமி கும்பிட்ற பண்பாடு இருக்கா? தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. அப்படி இருக்கா வதைக்கிறோங்கிறாங்க அவங்க. ஸோ அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஒரு கேள்வி திரும்பி எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா தெரியல, அதை கேட்க முடியுமான்னு தெரியல. இது எல்லாம் யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியல. ஒரு ஒட்டுமொத்த மாநிலம் இல்லை, ஒரு அதிகபட்சம் நிறையா பேர் சேர்ந்து, ஒரு ஒட்டுமொத்த மாநிலம் இல்லைன்னா நிறையா பேர் சேர்ந்து ஒரு 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 கலாச்சாரத்துக்காக போராடுற இந்த விஷயத்தை விடாமல் ஒரு அந்நிய அமைப்புக்காக இதை தடை செய்கிறது வந்து இது ஜனநாயக நாடா? ஜனநாயக நாடா இது? அரசு, சட்டம், சுப்ரீம் கோர்ட் எல்லாம் மக்களுக்காக தான் ஒழிய மக்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்றதை கேட்கக்கூடாது. முதல்ல கல்ச்சருக்குள்ள வந்து 29I அப்படின்னு ஒரு சட்டம் லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேசும்போது அவங்க சொன்னது,
எந்த ஒரு ட்ரெடிஷனல்லையும் சட்டத்தை ஒரு சுப்ரீம் கோர்ட்டோ அரசாங்கமோ தலையிடுறதுக்கான தகுதியே இல்லை, தலையிடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கு. அரசியலமைப்பு சட்டம் அந்த இதை என்ஷூர் பண்ணுது. நிச்சயமாக பண்பாட்டையும் காக்கப்படணும் அப்படிங்கிறது இருக்கு. அதை மீறி இவங்க பண்ணிருக்காங்கன்னா யார் தண்டிக்கப்பட வேண்டியவங்க? சுப்ரீம் கோர்ட் அப்ப தவறு தானே பண்ணிருக்கு. ஒரு அந்நிய அமைப்புக்கு துணை போறாங்களா இல்லையா? இவ்வளோ மக்களோட சென்டிமெண்ட்டை ஏன் அதில் இருக்க பின்னாடி சயின்ஸை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே இருக்க ஒவ்வொரு பசங்களுக்கும் தெரியும் ஏன் காலமாடு ஜல்லிக்கட்டு நடக்கலன்னு. எங்கே விவசாயி அடி வாங்குவான், பெரிய ஏ2 மில்க்னு இவனுங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க, பெரிய அந்நிய கைக்கூலியை அவனை செயல்படுறாங்க, எல்லாம் புரிஞ்சு தான் வந்துக்கும். சும்மா வந்து கோஷம் பேசலாம், மற்றவங்கள்ட்ட கேட்டு வந்துடும். நீங்கள் எங்கேருந்து வரீங்க சார்? வினோத்குமார், தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து வரேன். நான் 2 நாளாக அங்கே போராட்டத்தில் இருந்தோம், தபால் நிலையத்துக்கு எதிர்த்தாப்புல. தஞ்சாவூர் போராட்டத்தை முடிச்சுட்டு சென்னை வந்திருக்கீங்க. காலையில் கிளம்பி இங்கே வந்தோம். போராட்டம். நீங்க சென்னையில எதுவும் பணிபுரியுறீங்களா? இல்ல, படிச்சிட்டு இருக்கிறீங்க. விடுமுறைக்கு அங்க போன போது அங்க தஞ்சாவூர்ல போராட்டத்துல பொங்கல் வைக்கிறதுக்காக ஊருக்கு போயிருந்தோம். அதனால திரும்பி இங்க வரனால இங்க வந்து போராட்டம். என்ன இந்த போராட்டங்கள்ல தொடர்ச்சியா பங்கெடுத்துட்டு இருக்கிறீங்க? தஞ்சாவூர்லயும் இதே விதமான உணர்வுகள் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அதுதான் ஒரு பெரிய பிரமிப்பா இருக்கு. பெரிய கம்யூனிகேஷன் யாருக்கிட்டையும் கிடையாது, யாரும் யாரோடையும் பெருசா தொடர்பு கொள்றது இல்ல. ஆனால் ஒருமித்த கருத்தா ஒரே விஷயமா வந்துட்டு இருக்கு. எல்லா இடங்கள்லயும் பல கருத்துக்கள்ல ஒரே விதமான கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. இது அலங்காநல்லூர்ல பத்த வச்சத்தி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நாங்க ஒரு போராட்டத்தையும் முன்னெடுக்கிறோம். நாங்க அதை வெற்றி அடைவோம். பேசலாம், தொடர்ந்து பேசுவோம். நீங்க சொல்லுங்க, எங்கிருந்து வரீங்க? உங்களுடைய பங்களிப்பு என்னவா இருக்கு இதுல? நான் இங்கே சென்னை தான், எனக்கு பேசிக் சென்னை தான். எனக்கு ப்ராப்ளம் போட்டப் எல்லாமே நான் வந்து ஃபஸ்ட் டேலேருந்தே இருக்கேன். ஃபஸ்ட் டே வந்து 6:37க்கு நாங்கள் இப்போது ஜெகன் கூட ஆரம்பித்தது தான். நாங்கள் இது அன்னையிலேருந்து இங்கே தான் இருக்கோம். நாங்கள் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நன்றி சொல்ல வேண்டியது நமது காவல்துறைக்கு தான். எங்களுக்கு அன்னையிலேருந்தே வந்துட்டு ஃபுல் சப்போர்ட்னா எப்படி சாப்பாடு உங்களுக்கு எதாவது வேணும்னா இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள், அந்த மாதிரி எல்லாமே ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அடுத்தது வந்துட்டு சக நண்பர்களுக்கு இங்கே வந்துட்டு எல்லாம் முகம் தெரியாமல் பேர் தெரியாமல் எல்லாருமே அப்படி தான் வந்தோம். பட் ஆனால் இன்றைக்கி எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக, எனக்கு ஒன்றுனா அவங்க போகிறது, எனக்கு இப்போ உடம்பு சரியில்லைன்னா அவங்க போய் பார்க்குறதுக்கு மாத்திரை வாங்கிட்டு வருது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கோம். இன்னொன்று வந்துட்டு எனக்கு ஆஃபீஸ் சைட்லேருந்தும் சப்போர்ட் இருக்குது. நான் ப்ரைவேட் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்களும் வந்துட்டு எனக்கு சொல்கிறேன், நான் இப்போ வரைக்கும் நான் கால் பண்ணி லீவு எதுவும் சொன்னதில்லை. பட் ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு எல்லா சைடு இருந்தும் எல்லாமே நம்மளுக்கு சப்போர்ட் வந்துக்கிட்டே இருக்குன்னா அப்போ இந்த போராட்டம் எந்த அளவுக்கு ஒரு உச்சத்தில் இருக்குன்னு பார்த்துக்கணும். நம்ம தான் பேசணும், தொடர்ந்து பேசணும். நீங்கள் சொல்லுங்கள். என்னோட பேர் சபரி. நான் வந்து ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பாஸ்ட் 3 days தான் நானும் இங்கே வந்துட்டு தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் டே 11 o'clockலேருந்து நான் இங்கே இருக்கேன். சார் சொன்ன மாதிரியே எங்களுக்கு வந்துட்டு மெயின் சப்போர்ட் வந்து காவல்துறை, அதுக்கடுத்து எங்களுக்கு கூட இருக்க சக நண்பர்கள். முக்கியமாக வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்றது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பப்ளிக் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து முதலமைச்சர் பிரதமரை பார்த்திருக்கிறாரு. நிறைய அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் நடந்திருக்கின்றன. இதுல உங்களுக்கு எவ்வளவு தூரம் நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு, அல்லது இன்னமும் அவநம்பிக்கை தான் இருக்கிறதா? நேற்று வரைக்கும் நாங்கள் ஒரு முதலமைச்சர் ஊருக்கு போறாரு, டெல்லி கிளம்புறாருன்னு சொன்னோன்னா நாங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அங்கே போயிட்டு அவர் பிரைம் மினிஸ்டரை பார்த்துட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கண்டிப்பாக இன்றைக்கி இந்த இதை வந்து கேன்சல் பண்ணி ஜல்லிக்கட்டு நடத்துவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்துட்டு பிரைம் மினிஸ்டராலேயே வந்துட்டு அவர் வந்து ரீடைரக்டிங் டு த சுப்ரீம் கோர்ட். அவர் என்ன சொல்கிறார், சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நிலுவையில் இருக்குது அப்படின்றார். பட் தமிழ்நாடுக்குன்ட்டு ஒரு கான்ஸ்டியூஷன் லா ஒன்று தனியாக இருக்குது, ஸ்டேட்டுக்குன்ட்டு ஒரு லா தனியாக இருக்குது, சென்ட்ரலுக்குன்னு தனியாக கம்பைன்டு லா அப்படின்னு சொல்லியிருக்கு. 3 விதமான லாஸில் ஸ்டேட்டுக்குன்ற இருக்க லாவில் சிஎம்ஆல நினச்சா பண்ண முடியும். அதே தான் சென்ட்ரலும் சொல்றாங்க. அதான் ஏற்கனவே பண்ணது 2011ல அதான் பண்ணாங்க. அதுக்கும் ஒரு ஸ்டே வந்திருக்கு. பட் இப்போ நாங்க கேக்குறது என்னன்னா, ஸ்டேட் அதை மீறி பண்ணுங்க. எங்களுக்கு இது மட்டும் எங்களுக்கு இப்ப போராட்டமா நாங்க பண்ண ஆரம்பிக்கல. நாளையில இருந்து நாங்க ஆரம்பிக்க போறது விவசாயிகளோட பிரச்சனைக்காகவும் ஆரம்பிக்கிறோம். எங்களுக்கு முக்கியமா பீட்டான்ற ஒரு இதுவே எங்களுக்கு வேண்டாம். வெளிநாட்டுல இருந்து எங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. நாங்க அதுக்கு இதையும் அவங்க ஏத்துக்கல அப்படின்னா நாங்க கடைசியா நாங்க கொடுக்க போறது. தொடர்ந்து பேசலாம். நம்ம விவசாயம்னு சொன்னதுனால இயற்கை விவசாயத்துல ஈடுபட்டு இருக்கிற ஒரு நண்பர்கிட்ட கேட்கலாம். என்ன இந்த போராட்டங்கள், இது வந்து வெறும் ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் மட்டுமில்ல, அது ஒரு தொடக்கம் தான். இதற்கு அடுத்து நாங்க விவசாயிகள் பிரச்சனைகளையும் நாங்க கவனிக்க போறோம் அப்படின்னு பல இடங்கள்ல சொல்றாங்க. இந்த தொடர் மட்டும் இல்ல, பலர் பேரும் அதை பேசுறதை பாக்குறேன். நீங்க என்ன பாக்குறீங்க? என் பேர் வந்து சம்சுதீன். நான் சென்னையில இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். புதிய தலைமுறைக்கு முதல்ல நான் ஒரு நன்றியை செலுத்தணும். ஏன்னா உழவுக்கு உயிரூட்டுன்ற ஒரு நிகழ்ச்சி தான் என்ன இயற்கை விவசாயத்தின் பக்கம் உந்து தள்ளுச்சு. என்ன காரணத்தினாலே தெரியல, சமீப காலமா அது வரல, மீண்டும் வருது தகவலை பார்த்தேன். நான் அது சம்பந்தப்பட்ட சில விமர்சனங்களும் எனக்கு இருக்கு. அடுத்தடுத்த சந்தர்ப்பங்கள்ல நான் அதை பத்தி பேசுறேன்.
முதல்ல நான் இங்கே வந்தது நன்றி தெரிவிக்கிறதுக்காக தான் வந்தேன். ஏன்னா நான் ஒரு விவசாயி. நான் விளைவிக்கக்கூடிய விஷம் இல்லாத பொருட்கள் வந்து யாருன்னே தெரியாத குப்பனோ சுப்பனோ நான் கொடுக்குறேன். அப்போ எனக்கு ஒரு உள்ளுக்குள்ள இந்த சமூகத்தை பார்த்து ஒரு கோபம் இருந்தது. நான் இங்கே உரம் போடாமல், அதாவது ரசாயன உரங்கள் போடாமல் அதிகமான விளைச்சல் கிடைச்சா நல்ல லாபம் கிடைக்கும்ன்ற இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அந்த லாபத்திலலாம் ஈடுபட்டுறாமல் ஒரு சமூக பொறுப்போட ஏதோ செய்யணுன்ற ஒரு ஆர்வத்தில் இந்த பொருள்களை நான் பயிர்விக்கிறேன். ஆரம்ப கட்டத்தில் அதுக்கு எனக்கு சரியான விலை கிடைக்கல, ரெக்கக்னைஸ் இல்லை, சில அந்த தோண்டு போகிற சூழல்கள் இருந்தது. இந்த கட்டத்தில் புயல் என் தோட்டத்தை ஒரு ஆட்டி பார்த்துச்சு. அதுக்கு பிறகும் நான் வீறு கொண்டு எழுது அதில் மேற்கொண்டு நான் இந்த விவசாயத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன கங்கு எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. ஆனால் இந்த மாணவர்களுடைய எழுச்சி, பொதுமக்களுடைய எழுச்சி, அதுவும் தன்னெழுச்சியா, எந்த வித ஒரு அடையாளமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் விவசாயிகளுக்காக, தமிழர்களுடைய அடையாளங்களுக்காக வந்து நிற்கும்போது அந்த உள்ளே எரிஞ்சிட்டு இருந்த அந்த சின்ன கங்கையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி, இந்த மக்களுக்காக நான் நஞ்சில்லாத பொருட்களை விளைவிச்சு இவங்களுக்கு ஆரோக்கியமான பொருட்களை கொடுக்கணுன்ற ஒரு உத்வேகம் எனக்குள்ள வந்திருக்கிறத இந்த இடத்துல பதிய வச்சு, இவங்களுக்கு இந்த இடத்துலையும் வந்து நான் போராட்டத்தில் 3 நாளாக கலந்து நன்றி செலுத்தவும் விரும்பப்படுறேன். நன்றிங்கிறது தமிழ் பாரம்பரியத்தில் வார்த்தை இல்லை, அது செயல். அது செயலாகவும் நான் காட்டுவேங்கிறத இங்க நான் உறுதி கூறுறேன். சமூகத்தினுடைய போராட்ட குரல் என்பது டெல்லியில் ஒலித்திருக்கிறது. முதலமைச்சர் டெல்லிக்கு சென்றிருக்கிறார், பிரதமரை சந்தித்திருக்கிறார். ஆனால் அடுத்தடுத்த கட்டங்களில் பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன. எப்போது ஜல்லிக்கட்டு நடக்கும் என்பது இன்னமும் விடை தெரியாமல் இருக்கிறது. இது குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நம்மோடு சிறப்பு விருந்தினராக திருமுருகன் காந்தி இணைந்திருக்கிறார். மே 17 இயக்கம் தொடர்ந்து மாணவர்களோடு, இளைஞர்களோடு பல்வேறு போராட்டங்களில் தொடர்ந்து போராட்டக்களம் என்பது அவருக்கு புதிதல்ல. ஆனால் இந்த மாணவர்களுடைய, இந்த இளைஞர்களுடைய போராட்டம் என்பது எனக்குமே புதிதாக இருக்கிறது. இவ்வளவு எழுச்சியோடு வந்திருக்கிறார்கள். உங்களுடைய முதல் கட்ட பார்வை நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வளவு காலம் நாங்கள் எங்களை போன்ற அமைப்புகள் உழைத்த உழைப்பு வீண் போகவில்லை என்பதை நாங்கள் இன்று கண்கூடாக பார்க்கின்றோம். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர் வெறும் ஜல்லிக்கட்டுக்காக மட்டும் வரவில்லை, நாங்கள் காவிரி பிரச்சனையிலிருந்து அத்தனை பிரச்சனையும் பேசுவதற்காக வந்திருக்கிறோம் என்று சொல்வது எங்களுக்கு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் உற்சாகத்தையும் கொடுக்கிறது. நாங்கள் 2 மடங்கு உற்சாகத்தோடு இனி போராட்ட களத்தை தீவிரப்படுத்துவோம். அந்த வகையிலே இந்த இளைஞர்கள் நம்பிக்கைக்குரிய இளைஞர்கள் மட்டுமல்ல, தமிழகத்தை இன்று காக்க வந்த ஒரு காவல் தெய்வங்களை போன்ற இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ அடுத்த கட்டமாக தமிழக அரசாங்கம் சில முயற்சிகள் எடுக்கிறாங்க. இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று பிரதமரை சந்திச்சிருக்கிறார் முதலமைச்சர். இந்த பிரச்சனைகள்ல உணர்வு ரீதியாக நாங்கள் வந்து தமிழர்களோடு இருக்கிறோம். அரசாங்கம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது, முதலமைச்சர் தொடர்ந்து சொல்கிறார். இன்றைக்கு களத்தில் இறங்கி போராடுகின்ற அவர்களுடைய உணர்வோடு தான் நாங்களும் இருக்கின்றோம்ன்றாரு. சில கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறாரு. ஆனால் பிரதம அமைச்சர் இது வந்து சப்ஜுடிஸாக இருக்கிறது, வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது என்கிற பதில் கொடுத்திருக்கிறார். அடுத்தடுத்த கட்ட நிகழ்வுகள் என்னவாக இருக்கும், நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் இன்னைக்கு ஆரம்பிக்கல, இந்த ஒரு வாரத்துல ஆரம்பிக்கல. போன வருஷமும் இதே பிரச்சனை வந்தது, அதற்கு முந்தின வருஷம் இதே பிரச்சனை இருந்தது. ஆனால் இப்போதான் இவ்வளவு பெரிய போராட்டத்தை பாக்குறோம் இல்லையா? கடந்த ஆண்டுகளை விட கடந்த ஆண்டுகளை உங்களை போன்ற அமைப்புகள் இறங்கினாங்க, குரல் கொடுத்தாங்க, இதெல்லாம் இருந்தது. ஆனால் அப்பெல்லாம் உள்ளுக்குள்ள கனன்று கொண்டிருந்த நெருப்பு இப்ப வெளியில வந்திருக்கா அப்படின்னு தெரியல. பெரிய அளவிற்கு பேரெழுச்சியாக வந்திருக்கிறது. அப்ப இந்த ஆண்டும் இப்போதுதான் அதுக்குள்ள வர்றாங்க. இந்த ஆண்டாவது அதுக்கான நம்பிக்கை இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுமா? இல்ல, நம்பிக்கை என்பது மக்கள் போராட்டத்தினாலதான் சாத்தியம் என்பதான் இப்ப நிரூபிச்சிருக்கு. இவங்களை எம்பி ஆக்கி எம்எல்ஏ ஆக்கி எதுவும் நடக்க போறதில்லை என்பதை தான் தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இவங்க வந்து போன வருஷம் இதே வேலையை செஞ்சிருக்கலாம், ஏன் செய்யல? இந்தியாவில் 3வது மிகப்பெரிய கட்சின்னு ஒவ்வொரு முறையும் நாங்க சொல்றோம். 50 எம்பிக்களை வைத்திருக்கக்கூடிய அதிமுக இவ்வளவு காலம் என்ன செய்து கொண்டிருந்தார் என்ற கேள்வியை தொடர்ச்சியா எழுப்புற, இதுக்கு அவங்க பதிலே சொன்னது கிடையாது. நீங்க இதையெல்லாம் செய்யாம இன்னைக்கு எல்லாம் போராட்டம் பண்ணி வீதிக்கு வந்த பிறகு எதுவுமே நடக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் பதறி அடிச்சுட்டு போய் நீங்க மோடியை பார்க்க போறீங்க. ஏன் முன்னாடி பார்க்க வேண்டியதானே 10 நாளைக்கு முன்னாடி? அதெல்லாம் நீங்க ஏன் பார்க்கல? அப்ப நீங்க மக்கள் நீங்க போராட்டம் நடத்தினா மட்டும்தான் நீங்க வந்து பாப்பீங்களா? இதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு விஷயங்களை வந்து உங்களுடைய சுயநலத்தின் சார்ந்து பண்ணிருக்கீங்க. நீங்க வந்து பாராளுமன்றத்தில் காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர்னு ஒரு மிக கேவலமாக இப்ப ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாடுறாரு. காஷ்மீர் பிரச்சனை பொங்கிட்டு இருக்கும் பொழுது ஏன் தமிழ்நாடு பிரச்சனை தெரியாதா? காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கலையா? அதுக்கு என்ன பேசுனீங்க? நாங்க என்ன கேட்கிறோம்னா, எதையுமே சாதிக்காம இத்தனை வருஷம் உட்கார்ந்துருக்கீங்க. 50 எம்பிகள் ரிசைன் பண்ணணுங்கிறத நாங்க கேட்கிறோம். ரிசைன் பண்ண சொல்லுங்க. எதுக்கு உட்கார்ந்துருக்கீங்க? அப்ப நீங்க எதையுமே செய்ய மாட்டீங்க. மோடி அரசை நீங்க கேள்விக்கு நெருக்கடிக்கு உள்ளாக்க மாட்டீங்க. அவங்க சொல்லக்கூடிய ஜிஎஸ்டி மசோதால கையெழுத்து போட்டீங்களா இல்லையா? ஜெயலலிதா அம்மையார் வந்து மறுத்தாங்க, நீங்க கையெழுத்து போட்டீங்களா இல்லையா? உதய் திட்டத்தில் கையெழுத்து போட்டீங்களா இல்லையா? அப்ப அதெல்லாம் யாரை கேட்டு போட்டீங்க?
இன்னைக்கு தமிழ்நாட்டோட ஒத்த உரிமையை கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் ஒரு கையெழுத்து போடுறதை யாரை கேட்டு கையெழுத்து போட்டீங்கன்னு நம்ம கேள்வி எழுப்ப முடியுமா? அது என்ன ஜெயலலிதா மறுத்தாங்க, அது விளக்கம் கொடுத்தீங்களா? அதுக்கான விளக்கங்களை சொல்றாங்க. இதெல்லாம் அது அவர்கிட்ட நம்ம அந்த கேள்விகளை கேட்கலாம். இன்னொன்னு கேட்கிற விஷயமே என்ன, இதை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல கருத்து கேட்கப்பட்டதா விவாதிக்கப்பட்டதா இல்ல. அப்ப நீங்க இதெல்லாம் நீங்க போய் நீங்களா வாலண்டியரா போய் கையெழுத்து போடுறீங்க. ஜல்லிக்கட்டு பிரச்சனை பேசியிருக்க வேண்டியதானே? இன்னைக்கு வரைக்கும் தண்ணி வரல, சென்னைக்கு தண்ணி கிடையாது, சென்னை தண்ணி காவிரி தண்ணி தான். காவிரிக்காக ஏன் நான் போராடணும்னா, காவிரியில தண்ணி இல்லைன்னா சென்னைக்கு குடிக்க தண்ணி கிடையாது. தமிழ்நாட்டுல 3ல் 2 பேர் தண்ணி காவிரி தண்ணி தானே குடிக்கிறான். அதை வாங்கி தருவதற்கு எங்க 50 எம்பி முடியல அப்படின்னா நாங்க எங்களுக்கு எதுக்கு எம்பி? பாராளுமன்றத்தை முடக்க வேண்டியதானே? ஏன் முடக்கல? 50 பேர் என்ன பண்றீங்க? காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் மட்டும் பாட தெரியுதுல அவருக்கு. அவங்க மக்கள், தமிழக மக்கள் இன்னைக்கு போராட ஆரம்பிச்ச உடனே இவங்க இன்னைக்கு பதறி அடிச்சு போய் நிக்கிறாங்களே ஒழிய இதில் நாடகம் தான் நடந்துட்டு இருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. மோடி அரசு தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறது. அதை எந்த வகையிலும் தட்டி கேட்கக்கூடிய தைரியம் உள்ள அரசு இங்க கிடையாது. பார்த்து பயந்து போய் மோடியை பார்த்து பயந்து போன ஒரு பேடி அரசை வைத்துக் கொண்டு நாங்க என்ன செய்யறோம்? பேசலாம். உணர்ச்சி வசப்பட்ட பேசும்போது உங்களை போன்ற ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க இன்னமும் கூட இந்த வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்துக்க. நிச்சயமா பேசலாம், நம்ம தொடர்ந்து பேசுவோம், அடுத்தடுத்த கட்டங்களையும் பேசுவோம். வழக்கறிஞர் அஜிதா மனித உரிமை ஆர்வலராக மட்டுமல்ல, பல்வேறு களங்கள்ல, போராட்ட களங்கள்ல பலருக்கும் மனித உரிமைகள் சார்ந்த பல்வேறு விஷயங்கள்ல தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கிறவங்க. இந்த இளைஞர் எழுச்சி எப்படி பாக்குறீங்க? இந்த போராட்டங்களுடைய தன்மை இது எப்படி இருக்கிறது? பல கட்டங்களில் நீங்க உங்களுக்கு அறிந்த வகையில் 65 போராட்டங்களை பார்த்திருப்போம். இன்னைக்கு இருக்கிற இந்த இளைஞர்களுடைய எழுச்சி எப்படி பாக்குறீங்க? முதல் விஷயம், இங்க இருக்கக்கூடிய மாநில அரசும் மத்திய அரசும் மக்களை ஏமாற்றி இருக்கிறது. மக்கள் அந்த அரசுகளை நம்பவில்லைங்கிறதா இந்த போராட்டத்தினுடைய வெளிப்பாடு. தங்களால் தங்களுடைய அபிலாஷைகளை, தங்கள் மன உணர்வுகளை வெளிப்படுத்தாத அரசுகளுக்கு தங்களுடைய போராட்டத்தின் மூலமாக தங்கள் செயல்பாடுகளை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக இளைஞர்கள். இதுதான் என்னன்னு சொன்னா, குறைஞ்சபட்சம் எந்த விதமான விஷயத்தையும், ஒரு ஊழலாகட்டும் அல்லது தண்ணீர் பிரச்சனையாகட்டும், விவசாயிகள் செத்து மடிந்த போதாகட்டும், காவிரி பிரச்சனையாகட்டும், கேள்வி கேட்க எந்த விதமான திராணியமற்று இருந்தவர்களை பார்த்து ஜல்லிக்கட்டு என்கிறது ஒரு இமீடியட் காஸ், ஒரு உடனடியான ஒரு காரணமாக அப்படி வந்திருக்கு நான் நினைக்கிறேன். இன்றைக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊடகம் முழுவதும் பெப்சியை எதிர்த்தும், கொக்கோ கோலாவை எதிர்த்தும், தாமிரபரணி ஆற்றின் நீரை காப்பாற்றுவது பற்றியும் பல்வேறு விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப எப்பெல்லாம் அரசுகள் தோற்கிறதோ அப்போல்லாம் மக்களுடைய போராட்டங்கள் கட்டாயம் வெடிக்கும். அது முதன்முறையாக கடந்த 65க்கு பிறகு இவ்வளவு பெரிய போராட்டமாக நாம் பார்க்கிறோம், தன்னெழுச்சியான போராட்டம். அப்படி என்றால் எந்த அரசியல் கட்சியும் தாங்கள் இதற்கு எங்களுக்கு தான் பொறுப்பு, நாங்கள் தலைமை என்று வரக்கூடாது என்று சொல்லி ஒரு இயக்கம். தலைமை இல்லாமல் எந்த ஒரு பெரிய போராட்டம் நடக்க முடியாது. அது ஒன்றுதான் இன்றைக்கு தேவை, மக்கள் மீதான அக்கறை மட்டுமே இவர்கள் தலைமை. எந்த தலைமையும் இல்லாம தான் இவ்வளவு பேர் கூடி இருக்கிறாங்க, இவ்வளவு டிசிப்ளின்டாவும் நடக்குது. அதை எப்படி பாக்குறது நம்ம? ஆனா அடுத்த கட்டத்துக்கு போகும்போது ஏதாவது ஒரு தலைமை தேவை அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறது. நிச்சயமாக ஒரு பெரிய போராட்டங்களோ அல்லது ஒரு தீவிரமான போராட்டங்களோ நடக்கும் போது அதற்கு ஒரு திசை வழி என்பது வேணும், அதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி என்பது தேவை. அப்பொழுது ஒரு உணர்வுகளை சரியான வகையில் வழிநடத்துவதற்கான தலைமை என்பது அவசியம். ஏன்னா நம்ம உணர்வுகளை மட்டும் பேசிக் கொண்டிருக்க முடியாது. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் இருக்க கேஸ் பார்த்தோம்னு சொன்னா 2016 ஜூலை மாதமே இந்த தீர்ப்பு வந்து விட்டது. ஜூலை 2016லயும் இப்ப ஜனவரி மாசத்துலயும் நம்ம 6 மாதங்கள் கழித்திருக்கோம். 6 மாதங்களும் என்ன நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறத பற்றி நம்ம பேசியாகணும். அப்புறம் பீட்டாங்கிற அமைப்புக்கு முன்னாடி அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாங்கிறது என்னன்னு பேசியாகணும். அவர்கள் ஏதோ தனியாக பணம் கொடுத்து பண்ணது போல் நாம் விஷயம் தெரியாமலும் இருக்க முடியாது. அப்ப காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு உச்சநீதிமன்றம் 4 நாட்களில், ஒரு வாரத்தில் உடனடியாக என்று சொன்ன பிறகும் கூட மத்திய அரசு தூங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போதெல்லாம் பேசாமல் இருந்து விட்டது. இன்றைக்கு மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கிருக்கிறது, பேச முடியாது என்பது சொல்வது கையிலாகத்தனம் மட்டுமல்ல, இந்த மக்களை பார்த்து தமிழக மக்களுக்கு தொடர்ச்சியாக வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள். அட்டர்னி ஜெனரல் சொல்றாரு, ஒரு வழக்கறிஞராகவும் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இது மாநில அரசாங்கமே இதை செய்ய முடியும், ஸ்போர்ட்ஸ்ன்றது ஸ்டேட் சப்ஜெக்ட் தான், அவங்களே ஒரு அவசர சட்டத்தை இயற்றி இதை நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. ஏற்கனவே இது ஸ்போர்ட்ஸ்ங்கிற ஒரு அடிப்படையில வைக்கப்படவே இல்லை. அதனால இப்ப சொல்றதுங்கிறது ஒரு ஏமாற்றுத்தனமான ஒரு பேச்சு. இதை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மிங் அனிமல்ஸ், புல் என்று சொல்லக்கூடிய காளைகள் நிகழ்த்து கலையாக அல்லது பார்வைக்கு காட்சிப்படுத்தப்படக்கூடிய விலங்குகள் என்கிற பட்டியல்ல இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பட்டியல் இருக்கும்போது ஒரு காட்சிப்படுத்தப்படும் ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வுக்கு இவர்களை பயன்படுத்துவதுங்கிறது, அதை பயன்படுத்தும் நிகழ்ச்சிகளை பற்றி தான் தமிழக அரசாங்கம் ஒரு ஜல்லிக்கட்டு ரெகுலேஷன் ஆக்ட் என்று 2009 கொண்டு வந்தது. அதை ஒரு விளையாட்டு என்று கடி கபடியை போல, கிரிக்கெட்டை போல அல்லது ஒரு கால்பந்தை போல சொல்வது என்பது முழுக்க முழுக்க சட்டத்தை தாங்கள் புரிந்து கொண்டிருந்தாலும் கூட மக்கள் மத்தியில் நாங்கள் ஒன்றுமில்லை, தமிழக அரசு பார்த்துக் கொள்ளட்டும் என்று காலால் எட்டி உதைக்கும் ஒரு வேலைதான். தமிழக அரசுக்கு அந்த திராணி இல்லை.
ஏனென்றால் ஒரு ஆர்டினன்ஸ் என்கிற அவசர சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் 2016 ஜூலை மாதம் கொண்டு வந்திருக்க முடியும். தமிழக முதல்வராக இப்ப பண்ண முடியுமா? அப்படியான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா? ஏன்னா இன்னைக்கு முதலமைச்சருடைய பேட்டியில புரிந்து கொள்ளப்படுவதாக அவர் ஒரு சூசகமாக சொல்கிறார். அடுத்த கட்ட நடவடிக்கை தமிழக அரசாங்கம் எடுக்கும், இதுக்கான அவசர சட்டத்தை போடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சிக்னல்ஸ் கொடுக்கிறார். நேரடியாக சொல்லல, ஆனா அவருடைய பேட்டியிலிருந்து புரிந்து கொள்ளப்படுவதாக இருக்கிறது. அப்படியான ஒரு வாய்ப்பு இருந்தா அது சட்டமன்றத்தை கூட்டி அதுல தீர்மானம் நிறைவேற்றியோ அல்லது அப்படியான வாய்ப்புகள் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு? இப்ப அவசர சட்டம் என்பது சட்டமன்றத்தை கூட்டி போட வேண்டியதில்லை, 6 மாதத்திற்குள் அதனுடைய ஒப்புதலை பெற்றுக்கொள்ளலாம். அமைச்சரவை கூட்டியே இந்த முடிவை அப்படி செய்ய முடியும். ஆனால் அதில் உள்ள ஷரத்துகளை எவ்வளவு சரியாக எவ்வளவு நேர்த்தியாக அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டு மிருகவதை சட்டத்திற்கு உட்பட்டு சரியாக அது எழுதப்படுகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அப்படியான ஒரு அவசர சட்டம் வந்தாலும் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் வர வேண்டியிருக்கும் அதுல. ஆமா, ஆனாலும் அதற்கு உச்சநீதிமன்றம் மீண்டும் இந்த வழக்கிலேயே அதையும் சேர்த்துக் கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. போராட்டம் என்பது மக்களுடைய உணர்வுகளை பொறுத்தது. சட்டமும் அரசியல் சாசனம் என்பது ஒரு பொதுவான ஒரு வழிகாட்டும் நெறிமுறை. அதற்கு உட்பட்டு தான் இருக்க வேண்டும் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே மக்களுடைய விருப்பங்களும் மக்களுடைய தேவைகளையும் கவனிக்கக்கூடிய ஒரு அரசு எந்த வழியில் செய்யலாம் என்பதற்கான திட்டங்களையும் தீர்மானங்களையும் போட வேண்டியது அவசியம். இந்த போராட்டத்திற்காக அவசரமாக ஒரு வேலையை செய்துவிட்டால் உடனடியாக மக்கள் அமைதியாகி விடுவார்கள் என்று நினைத்தால் அது முட்டாள்தனமானதாக இருக்கும். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஷானவாஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்ததை விட பல இளைஞர் அமைப்புகளையும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. முதல் கட்டமா உங்களுடைய பார்வை என்ன? வழக்கமா இந்த பகுதியை கடந்து போகும்போது அலையோசை கேட்கும். அந்த அலையோசை இன்றைக்கு கேட்கவில்லை. தலைகளினுடைய ஓசைகள் விண்ணை பிளந்து கொண்டிருக்கிறது. ஒரு இளைஞனாக இந்த பொது வாழ்வுக்கு அரசியல் களத்திற்கு வந்து பாடாற்றுகிற மிகச்சிலரில் ஒருவன் என்ற முறையில் மிகுந்த எல்லையற்ற மகிழ்ச்சியில் இருக்கிறேன். நம்முடைய நண்பர் தோழர் திருமுருகன் காந்தி சொன்னார், நாங்களெல்லாம் காலம் காலமாக பேசி பேசி இந்த இளைஞர்களிடத்தில் என்ன சொன்னோமோ, இந்த இளைஞர்களில் ஒருவராக இருந்து இந்த மக்களிடம் எந்த கருத்தியலை எந்த அரசியலை எடுத்து சென்றோமோ அந்த அரசியல் இன்றைக்கு ஒரு அடுத்த கட்டத்திற்கு வந்திருக்கிறது என்று சொல்வதை விட பல மடங்கு அடுத்த கட்டத்திற்கு வந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க சொல்ற எழுச்சி ஏற்பட்டிருக்கு. அவங்க இப்ப எல்லாருமே ஒட்டுமொத்தமாக சொல்றதுங்கிறது இப்ப இருக்கிற அரசியல் கட்சிகள் மீதும் அரசியல் தலைவர்கள் மீதும் எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, வேறு விதமான மாற்று அரசியல் எங்களுக்கு தேவைப்படுதுங்கிறத முன்வைக்கிறாங்க. அதாவது இது அரசை நோக்கிய கேள்வி, அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அரசியல் கட்சிகளையும் எங்களுடைய போராட்டத்திற்கு நீங்க வர வேண்டாம், நாங்க பார்த்துக் கொள்கிறோம் அப்படிங்கறத எல்லா இடங்களையும் நம்ம பார்க்கணும். அது நியாயமானது. ஏன்னா நேற்று பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய அமைச்சர் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த போராட்டத்திற்கு பின்னால் சூழ்ச்சி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதாவது அரசியல் கட்சிகள் பங்கேற்காத, அரசியல் கட்சிகள் வேண்டாம் என்று இவர்கள் சொன்ன இந்த நிலைமையிலும் கூட அதற்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கப்படுகிறது. அதற்கு ஒரு காரணத்தை மத்திய அமைச்சரே கற்பிக்கிறார். இது போன்ற ஒரு களங்கம் நேர்ந்து விடக்கூடாது என்கிற ஒரு முன்னெச்சரிக்கை உணர்விலிருந்து இவர்கள் கட்சிகள் வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார்களே தவிர, அரசியல் கட்சிகள் வேண்டாம் என்று சொன்னார்களே தவிர அரசியலே வேண்டாம் என்று சொல்லவில்லை. இன்றைக்கு ஜல்லிக்கட்டோடு இது நின்றிருந்தால், ஜல்லிக்கட்டு போராட்டம் என்கிற அளவில் இது சுருங்கி இருந்தால் இவர்கள் அரசியல் புரிதலற்றவர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இவர்கள் தெளிவாக பேசுகிறார்கள். இது விவசாயிகளுக்கு காப்பதற்காக நீட்சி அடையும் என்று சொல்லுகிறார்கள். இது அடுத்தடுத்து தமிழ்நாடு பாதிக்கிற பல்வேறு பிரச்சனைகளை நோக்கி நகரும் என்று சொல்கிறார்கள். அப்ப தெளிவான அரசியல் பார்வைக்கு வந்திருக்கிறார்கள். வெறும் ஜல்லிக்கட்டை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு பண்பாட்டுக்கான ஒரு போராட்டமாக இது இல்லை. இதை தாண்டி தமிழ்நாடு பல்வேறு வகையில் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். இதுல என்னன்னா, உலகத்துல எல்லா இனமும் எல்லா குழுக்களும் எதற்கு போராடுவார்கள்? தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுவார்கள். தமிழ்நாட்டில் உரிமைகளையும் தாண்டி தங்களுடைய ஃபெஸ்டிவலுக்காக, கொண்டாட்டத்துக்காக போராடக்கூடிய ஒரு நிலைமை. நீங்க இன்னைக்கு கொண்டாட்டமே இல்ல, உங்கள் அறுவடை திருநாள்னு சொல்றோம். இல்ல, அந்த இடத்துல செய்தாதான் அறுவடை செய்ய முடியும். என்ன இன்னொரு விமர்சனம் இருக்குன்னா, நிச்சயமா ஜல்லிக்கட்டு மிகப்பெரிய ஒரு உணர்வு ரீதியான ஒரு விஷயம். நீங்களும் சொல்றீங்க, காளை எவ்வளவு முக்கியமோ அதே போல அதை வளர்க்கின்ற விவசாயினுடைய உயிர் முக்கியம், அவனுடைய வாழ்வாதாரம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதற்கு நாங்கள் அடுத்தது வரோன்றாங்க. அது ஒரு பெரிய ஒரு ஏன்னா இது ஒரு தொடக்கம் தான். நாங்க இதை தாண்டி அடுத்ததாக வருவோம். ஏதோ ஒரு புள்ளியில தொடங்க வேண்டி இருக்கிறது, அந்த தொடக்க புள்ளியாக இது இருக்கிறது. வரலாற்றுல எல்லா போராட்டங்களும் ஏதோ ஒரு புள்ளியில தான் தொடங்கும். நீங்க 1920-30களிலேயே இந்திய எதிர்ப்பு போராட்டம், இந்திய எதிர்ப்பு கருத்தியல் தமிழ்நாட்டில் வேகமா பேசப்பட்டது. ஆனா 1965 அது பற்றி பரவி ஒரு மிகப்பெரிய போராட்ட எழுச்சியா வந்தது. அப்ப அதற்கு முன்னால் ஒரு 40 ஆண்டுகள் அந்த கருத்தியல் இங்க பேசப்பட்டுதான் இருக்கு.
அப்ப ஏன் அது வரல அப்படின்னா அதுக்கு ஒரு பொறி, அதுக்கு ஒரு காலகட்டம். அதே மாதிரி பாலச்சந்திரனுடைய அந்த பாலகனுடைய மரண புகைப்படத்தை, படுகொலை புகைப்படத்தை பார்த்து எழுந்த எழுச்சி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு இளைஞர்களை ஈழ போராட்டத்தின் பக்கம் கொண்டு வந்து விட்டது. அப்ப இதெல்லாம் 50 வருஷமா ஈழ போராட்டம் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா அந்த ஒரு புகைப்படம் ஏற்படுத்திய தாக்கம், அந்த ஒரு புரி, அதே போலத்தான் இன்றைக்கு அதை பத்தி நான் பேச வேண்டியிருக்கிறது. அப்படி ஒரு பெரிய எழுச்சியும் நம்ம பார்த்தோம் சமீப ஆண்டுகள்ல. ஆனால் அதற்கப்புறம் அதை தக்க வச்சு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அதை பயன்படுத்த முடியாத ஒரு சூழலும் ஏற்பட்டது. இதுல அந்த மாதிரி நிகழாமல் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போறது, அதுக்கான என்ன தேவைகள் இருக்குங்கிறது நம்ம பேசலாம். தொடர்ந்து பேசலாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு சப்ஜெக்டோட, ஒரு குறிப்பிட்ட கருத்தோட இதை நின்று போறதுன்னு சொல்லியிருந்தா நம்ம அதை அந்த கேள்வி எழுப்பலாம். ஆனா மிக தெளிவாக தமிழ்நாடு சந்திக்கிற பல்வேறு பிரச்சனைகள் குறித்து, மத்திய அரசு தமிழ்நாட்டின் மீது திணிக்கிற பல்வேறு பிரச்சனைகள் குறித்து நாங்க அடுத்தடுத்து பேசுவோம் என்று சொல்லி பேசுகிறார்கள். இன்னைக்கு வெறும் பீட்டாவை தடை செய் என்று சொல்லி அப்படி இல்ல. இன்னைக்கு திருநெல்வேலியில பேசுற பள்ளி மாணவி கூட அவ்வளவு தெளிவா பேசுறாங்க. நல்ல தெளிவான அரசியல் பார்வையும் கூட இருக்கிறது. மேலோட்டமா பேசுறாங்கன்ற விமர்சனங்கள் சில பேர் வைத்தாலும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் சாதாரணமா இன்னைக்கு நம்ம சாமானியர்கள் பல பேர் தொலைக்காட்சிகள்ல பேட்டி கொடுக்கறவங்க உணர்ச்சிவசமா மட்டும் பேசல, அதுல இருக்கிற விஷயத்தோடையும் பேசுறாங்க. நிறைய கண்டென்ட் இருக்குது, தெளிவான ஒரு பார்வையோட இருக்குது. தமிழ்நாட்டுக்குரிய சிறப்பு. நேற்றைக்கு மதுரையில இருந்து பேசுற ஒரு பள்ளி மாணவி சொல்றாங்க, மறைந்த முதலமைச்சர் இருந்திருந்தா, ஜெயலலிதா இருந்திருந்தா இப்படி ஒரு நிலைமை வருமா, டிலே இருக்குமா. அவங்க ஒரு பொலிட்டிக்கல் வேக்யூம் இருக்கு, அரசியல்ல ஒரு வெற்றிடம் இருக்கிறதாக ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. அந்த பார்வையை முன்வைக்கிறது பள்ளி அளவில் வைக்கிறதே பெரிய விஷயம் தான். நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னதாக அதிமுகவில் இருந்து திரு தீரன், பேராசிரியர் தீரன், பல ஆண்டுகால அரசியல் அனுபவம் உடையவர். பல்வேறு விஷயங்கள்ல எதிர்கருத்துக்கள் வைத்தாலும் அதையும் ஒரு கருத்துக்களோடு முரண்பட்டாலும் பேசக்கூடிய ஒருத்தர். இன்றைக்கு எல்லோருடைய கேள்வியும் அரசாங்கங்களை நோக்கி இருக்கிறது. பொறுப்புல இருக்கிறதுனால உங்களுடைய பொறுப்பு அதிகம், அதிகாரத்தில் இருக்கிறதுல பொறுப்பு அதிகமாக இருக்கிறது. நம்ம திரும்ப பழைய விஷயங்களே பேசிட்டு இருக்க முடியாது. இது கடந்த காங்கிரஸ் திமுக செய்த விஷயம், அதனால இப்படி ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது. இன்றைக்கு ஜல்லிக்கட்டு எப்ப நடக்கும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான ஒரு பதிலை ஏன் இன்னும் தர முடியல? முதலாவதாக புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் முதலாக பாடிய பாடல் வரிகளைப் போல, எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி எழுகிடல் அவள் உடல் வண்ணமடா என்று பாவேந்தர் பாடுவார். அதுபோல இன்றைக்கு எங்கெங்கு காணினும் மாணவர் இளைஞர் எழுச்சியடா, எங்களுக்கு உடனடியாக ஜல்லிக்கட்டு வேண்டுமடா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மக்கள் போராட்டமாக, இன்றைக்கு தமிழகத்தினுடைய மிக இன்றியமையாத பிரச்சனையாக ஜல்லிக்கட்டு போராட்டமானது வடிவெடுத்திருக்கிறது. இதற்காக கட்டுக்கோப்போடு அமைதியாக அறவழியிலே தங்களுடைய எதிர்ப்புகளை இன்றைக்கு தமிழகத்திலே பட்டி தொட்டி எல்லாம் இருக்கக்கூடிய, ஏனென்றால் இன்றைக்கு கல்லூரிகள் எல்லாம் கிராமப்புறங்களிலே கூட நிறைய வந்து விட்டது. ஆக அனைத்து இடங்களிலும் தங்களுடைய எதிர்ப்புகளை கல்லூரி மாணவர்கள் மட்டும் இல்ல, பலரும் வராங்க. நிறைய இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் அதிக அளவில் இருக்காங்க, குடும்ப பெண்கள் நிறைய பேர் வந்து கலந்துட்டு இருக்காங்க. ஆசிரியர் மன்றம், வணிகர்கள் எல்லா தரப்பு இதுல வந்திருக்கிறாங்க. அதனால இதை நான் உண்மையிலேயே அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், இது ஜல்லிக்கட்டு என்று மட்டும் நாம் பார்க்கக்கூடாது. ஜல்லிக்கட்டுக்கு தடை என்பது அல்ல. உங்களுக்கு 1965களில் பசுமை புரட்சி என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதன் மூலமாக ரசாயன உரம், பூச்சி மருந்துகளை தமிழர்களுடைய, நம்ம இந்தியர்களுடைய தலையிலே திணித்து பாரம்பரிய நம்முடைய விவசாயத்தை பாழ்பட்டு போகச் செய்தார்கள். அதை முதலாவதாக ஆதரித்த MS சுவாமிநாதனை போன்றவர்கள் எல்லாம் அதற்கு பிறகு 50 ஆண்டு காலம் திராவிட கட்சிகளுடைய ஆட்சி தான் இருக்குது. அதனால நம்ம அதை சொல்லிட்டு இல்ல நாங்க பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியும். சொல்றேன், ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு பின்புலம் இருக்குன்றதுக்காக சொல்ல வரேன். அன்றைக்கு பசுமை புரட்சி என்ற போர்வையில் நம்முடைய விவசாயத்தை அழித்தார்கள். இன்றைக்கு ஜல்லிக்கட்டுக்கு தடை என்பதன் மூலமாக நமக்கு விவசாயத்திற்கு பக்கபலமாக உறுதுணையாக இருப்பது கால்நடைகள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கால்நடைகள் ரொம்ப அருகி போய்விட்டது. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த ரசாயன உரம், பூச்சிக்கொல்லி மருந்துகள் எல்லாம் பயன்படுத்தினுடைய விளைவு என்பது நமக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு ஜெர்சி போன்ற இவ்வளவு விஷயங்களை புரிந்து வைத்திருக்கின்ற, இவ்வளவு விஷயங்களை உணர்ந்து வைத்திருக்கின்ற, உணர்வு ரீதியாக ஒன்றி போய் நிற்கிற இடத்துல உங்களுடைய எதிர்வினை என்னவாக இருந்ததுன்னு இருக்குல்ல. பொறுப்புல இருக்கிறோம், ஆட்சியில பல ஆண்டுகள் இருந்திருக்கிறோம், அதை மாற்றுவதற்கு என்ன முயற்சி இருந்ததுன்னு கேள்வி வரல. நான் சொல்ல வரேன். அதாவது ஜூலை திங்கள் 2016 அல்ல, 2014 உச்சநீதிமன்றம் இதை தடை செய்கிறார்கள். இது எப்பொழுது தடை செய்யப்பட்டதோ 2016 தான் வருது. இல்ல, தடை 14 முதல்ல வந்தது. அதிலிருந்தே 2014 நாடாளுமன்றத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள்
3 பேர்கள் இது குறித்து பேசியிருக்கிறார்கள். அதே போல வலது கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ராஜா போன்ற கடைசியாக எப்ப பேசினாங்கன்ற கேள்வி வரும். நான் என்ன சொல்றேன், இல்ல நாடாளுமன்றத்துல இதை குறித்து நாங்கள் பேசி இருக்கிறோம் அப்படிங்கிற ஜஸ்டிபிகேஷன் நீங்க ஏற்கிறீங்களா? முதல்ல நீங்க முழுமனதாக நாடாளுமன்றத்துல நாங்கள் இதற்காக குரல் கொடுத்திருக்கிறோம். கடைசியா எப்ப குரல் கொடுத்தோம்? போன வருஷத்துல குரல் கொடுத்தோம். இல்ல நான் உங்களை 11 மாதங்களுக்கு முன்னால இல்ல எங்க பேசணும் அங்கதான் பேசி இருக்குன்றதா சொல்ல வரேன். அதான் அதுக்கப்புறம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர்கள் நடந்துட்டே இருக்கு. அதாவது காட்சிப்படுத்தப்படுகிற விலங்கின பட்டியல்ல காளைகள் சேர்க்கப்பட்டது எங்க? நாடாளுமன்றத்துல. அன்றைக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இருந்த பொழுது, அதுல திமுக காங்கிரஸ் இருந்த பொழுது ஜெயராம் ரமேஷ் அவர்கள் தான் அந்த காளையை வந்து காட்சிகள் பட்டியல்ல சேர்க்க, விலங்குகள் காட்சிகள் பட்டியல்ல சேர்க்கிறார். இததான் நான் சொன்னேன். இல்ல திரு தீரன், அதனால்தான் இல்ல நான் இததான் ஆரம்பத்திலே தொடங்கினேன் உங்களுக்கு. இல்ல இவை எல்லாம் நம்ம பேசி முடிச்சிட்டோம். இந்த ஜஸ்டிபிகேஷன் எல்லாம் அவங்க செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்கன்னு திரும்ப திரும்ப நம்ம வந்து இந்த பிரச்சனைகளை நம்ம தள்ளி விடுறோம். சொல்ல வர்ற கருத்தை முதல்ல புரிஞ்சுங்க. அப்போ மத்திய அரசாங்கமானது கடந்த ஆண்டு என்ன பண்றாங்க? ஒரு நோட்டிபிகேஷன். அந்த நோட்டிபிகேஷனுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. ஆர்டினன்ஸ் என்று சொன்னால் தனிச்சட்டம். எப்படி என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள். இல்ல என்னோட ரொம்ப சிம்பிளான கேள்விங்க. நான் பேசி முடிச்சிடுறேன். இல்ல நீங்க இந்த விஷயங்களை நம்ம நிறைய விவாதங்கள்ல பேசிட்டே இருக்கிறோம். புதிதான விஷயம் ஒன்றும் கிடையாது. என்னோட சிம்பிளான கேள்வி, இவ்வளவு நாட்கள் விட்டுட்டாலும் பரவாயில்ல, கடைசியாக இங்க வந்து மெரினால ஒரு 50 பேர் கூடுறாங்க தொடங்கத்துல. அதற்கு பிறகு 5000 ஆகிறது, 50,000 ஆகிறது, 1 லட்சம் ஆகிறது, அதற்கு மேல போயிட்டே இருக்குது. 50 பேர் கூடிய போதாவது குறைந்தபட்சம் இதுல நம்ம வந்து கவனம் செலுத்திருக்க வேண்டாமா? இல்ல கவனம் செலுத்துறதுக்காக தான் சொல்றேன். நாங்க கேட்டது ஆர்டினன்ஸை கொண்டு வரணும், அந்த காட்சிகள் பட்டியலில் இருந்து காளையை எடுக்கணும்னு சொல்லி நாங்க வந்து நாடாளுமன்றத்தை, எந்த நாடாளுமன்றம் அந்த வினை விதைத்ததோ அந்த நாடாளுமன்றம் வந்து அதை நீக்கணும்னு சொல்றோம். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்னெல்லாம் அங்க குரல் கொடுக்கறாங்க, என்ன விதமாக எல்லாம் குரல் கொடுக்கறாங்கன்றதுக்கு உதாரணங்களை சொன்னாரு. அப்ப இந்த இடங்கள் எல்லாம் நம்ம விட்டுட்டு இப்ப ஜனவரிக்கு பிறகுதான் எல்லா கட்சிகளுக்கும் ஜல்லிக்கட்டை பத்தின நினைவு வருதா? இல்ல அப்படி கிடையாது. உங்களுக்கு நான் பதிலாக நோட்டிபிகேஷன் போட்டாங்க. போன வருஷம் 8ஆம் தேதி ஜனவரி மாதம். அதற்கு பிறகு ஜனவரி 14ஆம் தேதி உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிச்சிருக்குன்னா, இந்த நோட்டிபிகேஷன், அதாவது காட்சிப்படுத்தப்பட்ட விலங்குகளா இருந்து காளையை எடுத்துருங்க, அது வந்து காட்சிப்படுத்தப்பட்டதா தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு அது நம்ம பேனை வந்து சுப்ரீம் கோர்ட் பேனை வந்து நீக்கிட்டாங்க. அப்ப கூட என்ன கேட்கலன்னா அதிமுக மற்ற அரசுகள்லாம்னா இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இருக்க முடியாது, நீங்க அவசர சட்டமாக போட வேணும்னு கேட்கலையே. நோட்டிபிகேஷன் போடுற தவறுன்னு ஐயா சொல்றாரு. நோட்டிபிகேஷன் தவறுன்னு சொன்னா ஏன் சட்டத்தில் கேட்கவில்லை? தயவு செஞ்சு தவறான தகவல்களை பதிவு செய்யக்கூடாது. சொல்லிட்டீங்க. நாடாளுமன்றத்தினுடைய நடவடிக்கை குறிப்பேட்டில் பாருங்க, 3 முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் வந்து ஆர்டினன்ஸ் தான் தேவை, தனி சட்டம் தான் தேவை, நீங்க அறிவிக்கை எல்லாம் நோட்டிபிகேஷன் எல்லாம் தரக்கூடாது என்று தெளிவாக நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். இன்னொன்னு கூட நான் என்ன சொல்றேன்னாக்கா, மாண்புமிகு அம்மா அவருடைய அரசை பொறுத்தளவுல தமிழக மக்களை பாதிக்கிற எந்த ஒரு திட்டத்தையும் அவங்க ஏற்றுக்கொண்டது கிடையாது. இன்னும் சொல்ல போனா இங்க கூட சொன்னாங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு. உங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் சொல்ற என்ன சொன்னாங்க, எல்லாவற்றுக்கும் மோடி காரணம், இந்த லேடி தான் காரணம் என்று சொன்னவர் எங்களுடைய இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். அதனால உரிமைகள் இருக்கு. இப்ப வந்து ஜல்லிக்கட்டை நடத்த முடியுமா முடியாதா, அதற்கான வாய்ப்புகள் தமிழக அரசாங்கத்துக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. அதுதான் சொல்ல வரேன். இன்றைக்கு பேசலாம் தொடர்ந்து பேச. அதாவது அது இல்ல பேசு வாய்ப்புகள் என்னென்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்புகள் இல்ல பேசிட்டு பேசலாம். ஷானவாஸ் பேசலாம். அதாவது இல்ல பேசுவோம் நண்பா, பேசலாம். அதாவது நான் ஒன்றை இந்த நேரத்தில் மெத்த பணிவன்போடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டினுடைய மொழிக்கோ அல்லது தமிழ்நாட்டினுடைய இனத்திற்கோ எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் அதை அனைத்து இந்திய அண்ணா திமுக அரசு விட்டு கொடுத்தது கிடையாது. அது அந்த மீத்தேன் எரிவாயு திட்டமா இருந்தாலும் சரிதான், கெயில் திட்டமா இருந்தாலும் சரிதான், கச்சத்தீவு மீட்பு பிரச்சனை இருந்தாலும் சரிதான், முல்லை பெரியார் அணை பிரச்சனையா இருந்தாலும் சரிதான், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும், இதுல எதிராக நாங்கள் விட்டு கொடுத்திருக்கிறோமா? அரசாங்கத்தோடு சண்டை போட்டிருக்கோம். அதுல நிறைய கேள்விகள் இருக்கு. நான் தொடர்ந்து வரேன். ஒரு நிமிஷம்.
வேல்முருகன் நம்ம பேசலாம், தொடர்ந்து பேசலாம். உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, எல்லாரும் பேசலாம், வாய்ப்பு இருக்கு. இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கறது ஒரு நாட்டுப்புற கலைஞராக நம்ம எல்லாரும் பேசலாம், எல்லாரும் பேசலாம். ஒரு நாட்டுப்புற கலைஞராக இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கறது உணர்வு ரீதியான விஷயமா நிறைய அரசியல் விஷயங்கள் பேசியிருக்கோம். ஒரு நாட்டுப்புற கலைஞராக இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி நீங்க பாக்குறீங்க? எந்த அளவுக்கு அது உணர்வு ரீதியான ஒரு விஷயமா இருக்குன்னு பாக்குறீங்க? அதாவது எங்களுடைய நிலம் வந்து தாய், எங்களுடைய காளை வந்து தந்தை. நாங்கள் வந்து தாயும் தந்தையுமாக தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு வந்தோம். இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, இவன் எல்லாத்துலேயும் அறிவாளி தமிழன், எல்லாத்துலேயும் திறமசாலி, எல்லாத்துலேயும் புத்திசாலி. இவனை அழிக்கணும் அப்படின்னால் எப்படி அழிக்கிறது? அதுக்கு அரசியல்வாதிகளை 4 பேரை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. உண்மையா 4 அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுத்து கூட வச்சுக்கிட்டு இருக்கிற ஒட்டுமொத்த திறமசாலியையும் ஒட்டுமொத்த அதாவது ஒன்றா போராடுற குணமுள்ள தமிழனையும் வெற்றி நடை போடுகிற தமிழனையும் சாதிக்கிற தமிழனையும் அழிச்சிட்டா வெளிநாட்டில் இருக்கிற தயார் பண்ற ஒவ்வொரு விஷயமும் இந்தியாவுக்குள்ள வந்து அவன் சந்தோஷமா இருக்கிறதுக்காக பண்ற வேலைகள் இது. இதுதான் உண்மை. இதுக்காக இந்த 4 அரசியல்வாதிகள் இருக்காங்களே, மிச்சர் தின்னுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்குது, ரொட்டி தின்னுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்குது, கடலை மிட்டாய் தின்னுட்டு பேசிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி பேசினா உடனே என்ன பண்ண தெரியுமா? இல்ல இதனால விஷயத்துக்கு இந்த மாதிரி பேசினா என்ன ஆயிடுதுன்னா உடனே க்ளோஸ் அப் எடுத்துக்கிறது. வந்து போலீஸ்காரங்க வந்து இது பிடிச்சிக்கிட்டாங்க, போட்டோ எடுத்துக்கிட்டாங்க, அவங்கள கொண்டு போய் விட்டுருவாங்க. இங்க நான் என்ன சொல்றேன்னா, யாரெல்லாம் இதே இடத்துலதான் சொன்னாங்க காவல்துறை முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறது. அவர்களுடைய ஒத்துழைப்போடு இந்த போராட்டம் 2 பக்கமுமே கட்டுப்பாடு சுய கட்டுப்பாட்டோடையும் இளைஞர்கள் இங்க இருக்காங்க. அப்படி ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அப்படி சொல்லி மிரட்டிட்டா எல்லாம் கிளஞ்சு போடுவானு. அப்படி நடக்கல, லட்சக்கணக்கில் எல்லாரும் கூடிட்டே தான் இருக்காங்க. நான் சொன்னேன் அப்படி எல்லாம் கிளஞ்சு போக முடியாது, அப்படி எல்லாம் கிளஞ்சிடாதீங்க. அப்படி கிளஞ்சால் கண்டிப்பா உணர்வுகளை வெளிப்படுத்துற மாதிரி இன்னொரு பாடல் ஒண்ணு கொடுங்க. கண்டிப்பா இன்னொரு பாடலாம் பாடிடுறேன். இருந்தாலும் இன்னொரு வார்த்தை சொல்லிடுறேன். அதாவது வீர விளையாட்டுகள் கண்டிப்பா எதுக்காக நடக்குதுன்னா, நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு வீட்டை விட்டு வருவோம், நம்ம தாயை கும்பிட்டுட்டு அப்பா அம்மாவை தொட்டு கும்பிட்டு வருவோம். எதுக்குன்னா போற காரியம் நல்லா நடக்கணும், வெற்றி அடையணும். தை மாசம் ஜனவரியில மாசமா இருக்கிறது தை மாசம் தமிழ்ல, ஆனா ஜனவரி இங்கிலீஷ்ல தமிழ் மாசம். தை மாசத்துல எதை தொடங்கினாலும் வெற்றி அடையும் அப்படிங்கிறதுக்காக தான் விவசாயத்தையும் மற்ற எல்லா விஷயத்தையுமே தை மாசத்துல கொண்டு வந்து வச்சாங்க. அதே மாதிரி வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டையும் தொடங்கும் பொழுது இந்த நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது, பேரழிவு வராது, பெரிய போராட்டங்கள் வராது, அழிவுகள் வராதுக்காக ஜல்லிக்கட்டில் காளைகளை அடக்கும் பொழுது மனிதனுடைய ரத்தம் பூமியில சிந்தும் பொழுது கண்டிஸ்டிக்கு கண்டிஸ்டி அதோட இதாகி பெரிய லெவல்ல இந்த நாடு முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக தான் நம்மளுடைய அந்த காலத்துல 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இந்த வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை வச்சு கிட்டத்தட்ட எல்லா உலகத்தில் இருக்க அத்தனை கோயில்லையும் வந்து தமிழனுடைய எழுத்துல பொறிக்கப்பட்ட எழுத்து இருக்கு. நீ 2 வருஷத்துக்கு முன்னாடி பெயிண்ட் வேணாலும் அடிச்சு தமிழை மறைச்சாலும் 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பெயிண்ட்லாம் கொட்டி திரும்ப தமிழ் தான் தெரியும். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட தமிழ் அவன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்ச ஒவ்வொரு வரலாறு வந்து சும்மா கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே பெரியவங்களுக்கு தெரியும், எங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்க. இவங்களுக்கு தமிழை பத்தி தெரியாதா, வாழ்க்கையை பத்தி தெரியாதா, வரலாறை பத்தி தெரியாதா? சும்மா அரசியல்காக சும்மா உட்காந்து பேசுறது வந்து இது வேண்டாம். ஆனால் இன்னைக்கு ஒட்டுமொத்த இளைஞனும் மிகப்பெரிய திறமசாலியா இருக்கிறோம். ஒவ்வொருத்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. நாங்க மேடையில உட்கார்ந்து இருக்கிற எங்களை விட மிகப்பெரிய அறிவாளியாவும் மிகப்பெரிய திறமசாலியாவும் தான் இருக்கான். என்னன்னா அரசியல் வேணும்னா டெல்லிக்கு போயிடுங்க, தமிழ் வேணும்னா இங்க இருங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பேசலாம். நிறைய உணர்வுபூர்வமா பேசியிருக்கிறீங்க. இல்ல அதான் இருக்கு. பாடல் இப்ப பாடுறீங்களா? சரி தொடங்குங்க. ஒரே ஒரு விஷயம் தாங்க நடக்கணும். மனிதனா எல்லாம் இவங்க எல்லாம் மனுஷன் தான் அப்படின்னு நினைச்சாங்கனாக்கா நடக்கும். இவன் மனுஷனே இல்ல அப்படின்னு நினைச்சு அந்த மனுஷன் நினைச்சானாக்க நம்மள மனுஷனா மதிக்கலனாக்க நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்குதான் நான் சொல்றேன். இல்ல நிறைய இஷ்யூஸ் பேசலாம் நண்பா. ஆனா நான் சொல்றேன் ஒற்றுமை இந்தியர் வேதம், அதை உணர்த்தும் தேசிய கீதம். வேற்றுமை என்றும் இல்லை, நாங்கள் ஒரு தாய் மக்களின் பிள்ளை. அது வந்து இங்க மட்டும் இல்ல, ஆந்திராவில இருந்து இப்ப கிளம்பி வந்துட்டாங்க, இங்க வந்துட்டாங்க. மலையாளத்துல இருந்து வந்துட்டாங்க, இங்க நிறைய பேர் மலையாளக்காரங்க இருக்காங்க, தெலுங்குக்காரங்க இருக்காங்க, கன்னடத்துக்காரங்க இருக்காங்க. பாம்பேல இருந்து கிளம்பி வர போறான், சொல்ல முடியாது. டெல்லியில இருந்து கிளம்பி வந்துருவாங்க இங்க. அது மட்டும் இல்ல,
அமெரிக்காவில் இன்னைக்கு சொல்ற மாதிரி ஆண்டிப்பட்டியில தொடங்கினது இதுல இருந்து அமெரிக்காவில் போராட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தமிழுக்காக. கனடா, நார்வே, ஆஸ்திரேலியா, மலேசியா, எல்லா உலக நாடுகள்லயும் இதுக்கான போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. தமிழ் அழிச்சுட்டா இந்த உலகம் இருக்காதுங்க. தமிழ் அழிச்சுட்டா உலகமே இருக்காது. சரி, அந்த உணர்வுகளை அப்படியே பாடலாம், அப்படியே கொட்டுங்க. தமிழுக்காக குரல் கொடுக்கும் இளைஞருக்கு வணக்கம். தமிழுக்காக குரல் கொடுக்கும் இளைஞருக்கு வணக்கம். தமிழுக்காக குரல் கொடுக்கும் இளைஞருக்காக வணக்கம். உங்க மனசுக்குள்ள கவலை வேண்டாம், ஜல்லிக்கட்டு நடக்கும். உங்க மனசுக்குள்ள கவலை வேண்டாம், ஜல்லிக்கட்டு நடக்கும். வெயில் பசின்னு பார்க்காம அமைதியாக இருக்கும். வெயில் பசின்னு பார்க்காம அமைதியாக இருக்கும். தமிழ் மொத்த மனசை நினைச்ச மனசை ரெண்டாக பொழக்கும். தமிழ் மொத்த மனசை நினைச்சாக்க ரெண்டாக பொழக்கும். சாயங்காலம் 6 மணிக்கு பனி மூட்டம். சாயங்காலம் 6 மணிக்கு பனி மூட்டம். அப்ப கூட அதிகரிக்குது மாணவர்கள் பெருங்கூட்டம். அப்ப கூட அதிகரிக்குது மாணவர்கள் பெருங்கூட்டம். நைட்டுல குளிரு தாங்கல, இந்த இரவுல குளிரு தாங்கல. நாங்க அப்ப கூட போராடுவோம் மெரினாவுல. நாங்க அப்ப கூட போராடுவோம் மெரினாவுல. எவ்வளவோ போராடுவோம், ஒருத்தம் கூட வரல. எவ்வளவோ போராடுறோம், ஒருத்தம் கூட வரல. அந்த கவர்மெண்ட் என்ன ஆச்சு எங்க போச்சுன்னு தெரியல. அந்த கவர்மெண்ட் என்ன ஆச்சு எங்க போச்சுன்னு தெரியல. கொம்பு வச்ச சிங்கம் தாண்ட எங்க காலமாடு. கொம்பு வச்ச சிங்கம் தாண்ட எங்க காலமாடு. நாங்க ஓட்டு கேட்டு வந்தாக்க டீ கடைக்க ஓடு. தொடர்ந்து பேசலாம். ரொம்ப சில விஷயங்களை உணர்வுபூர்வமா பேசும்போது நிறைய உங்களுடைய சில வார்த்தைகள் அங்க எங்க போனாலும் உங்க உணர்வு என்னால புரிஞ்சுக்க முடியுது. மிக முக்கியமான வரலாற்று தருணத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். பல லட்சக்கணக்கான மக்கள், இளைஞர்கள் இன்றைக்கு நடுவீதியில வந்து ஒரு முக்கியமான சமூக பிரச்சனைக்கான போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. அது குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். விருந்தினர்களை சிலரும் கூட உணர்வுபூர்வமாக பேசும்போது சில விஷயங்களை அதிகப்படியாக பேசுகிறார்கள். அதையும் கூட நம்ம குறைத்து ஒரு ஆரோக்கியமான அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த நகர்வுகளுக்கான முக்கியமான திட்டமிடல்கள் அடுத்த கட்டமாக என்னவிதெல்லாம் இந்த போராட்டம் என்பது கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பது குறித்தும் நாம் பேச இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக களத்தில் இருக்கிற இளைஞர்கள்ட்ட தொடர்ந்து பேசலாம். நீங்க எங்க இருந்து வரீங்க? எவ்வளவு நாளா இந்த போராட்ட களத்தில் இருக்கீங்க? குளித்தலை நந்தானப்பள்ளத்துலேருந்து வரேன். இங்கே ஒரு 2-3 நாளாக இருக்கேன். வந்து நான் ஜல்லிக்கட்டை வந்து நான் என்னன்னு சொல்ல விரும்புகிறேன். ஜல்லிக்கட்டுன்றது வந்து காளையை வந்து நாங்கள் தந்தையாகவும் பசுமாடை வந்து நாங்கள் தாயாகவும் தான் நாங்கள் மதிக்கிறோம். நீங்கள் அந்த உணர்வுகளை வந்து நீங்கள் வந்து அதை எங்களை கொச்சப்படுத்துகிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்க. நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் தான் சொல்கிறோம். பீட்டா அமைப்புக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வந்து காளை மாடை என்னான்னு கேட்க வேண்டிய நேரத்தில் நாங்கள் இங்கே வந்து ஏறு உழுதுட்டு இருந்தோம். நீங்கள் வந்து அப்போ அதை கூட நீங்கள் வந்து நீங்கள் அதை தடை பண்ணுறீங்கன்னா அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் இது பண்ணுறீங்க? எங்களோட உணர்வுகளையும் எங்களோட தந்தையை நீங்கள் வந்து நீங்கள் கொச்சப்படுத்துறீங்க. அதனால தான் நாங்கள் இவ்வளோ பேர் கூடியிருக்கோம். இந்த சமயத்தில் வந்து நான் பெண்களுக்கு ரொம்ப நான் அடி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லாமல் வந்து இவ்வளோ தூரம் நாங்கள் கொண்டு போயிருக்கவே முடியாது. இளைஞர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருந்தவங்க வந்து நீங்கள் கூட ஈஸியாக கலைச்சிடலாம். ஒரு பெண்களால் மட்டும் நான் வந்து அடுத்த லெவலுக்கு எங்களால் கொண்டு போக முடியும். இதுவும் இதோட பெண்களும் வந்துட்டு இதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துகிட்டு போகலன்னா நாங்கள் அதுக்கப்புறமேட்டுக்கு ரேஷன் கார்டையோ இல்லாட்டி எங்களுக்கு ஓட்டர் ஐடியோ நாங்கள் திருப்பி வந்து எல்லா இடத்துலையும் கொடுக்க வேண்டியிருக்கோம். இதையும் நாங்கள் வந்து எல்லாத்தையும் சொல்லி வைக்க விரும்புகிறோம். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து நிச்சயமா அரசாங்கங்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்ற உங்க உணர்வுகளுக்கு அடுத்தடுத்த கட்டமா அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த சந்திப்புகள் நடக்குது. முதலமைச்சர் போய் பிரதமர் பார்க்கறது. நீங்க சொல்லுங்க, பெண்களால தான் இந்த போராட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது, அது ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பாக இருக்கிறதுங்கிற ஒரு பார்வை முன் வச்சிருக்காரு. எப்படி வந்தீங்க இந்த போராட்ட களத்துக்கு வரணுங்கிற எண்ணம் எங்கிருந்து வந்தது உங்களுக்கு? சிந்தாமணி, நான் மதுரையில இருந்து வந்திருக்கேன். நான் இங்க செட்டில் இங்கே தான் வேலை பார்க்குறேன், இங்கே தான் படித்தேன். ஆனால் நான் மதுரையில இருந்து இதே மரபு சார். அவங்க தமிழன்னா நான் தமிழச்சி. இது என்னோட மரபு. இதனால இறக்க முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இப்போ இங்க இருந்து சிஎம் கிளம்பி பிஎம் பார்க்க போறாரு அப்படின்னா போறாருனோட இங்க என்ன கிளம்பிடுவாங்கன்ற பழைய காலத்து பாலிடிக்ஸ் யூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஸ்மார்ட். நீங்க போறாங்கன்னா எங்களுக்கு ஒரு தீர்வோட வாங்க, காரணத்தோட வராதிங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும்தான். இப்போ எப்படி சொல்றது, மதுரையில இருந்து அங்க பண்றாங்கன்னா அங்க ஜல்லிக்கட்டு நான் வந்து மஞ்சள் நேரில் பார்த்துருக்கேன். ஜல்லிக்கட்டுனா என்னன்னு தெரியும். இங்க அதை பார்க்காதவங்களும் வந்து இவ்வளோ பண்றாங்கன்னா அட்லீஸ்ட் இப்பயாவது நீங்க புரிஞ்சுக்கோங்க.
எவ்வளோ அப்டேட்டடாக பசங்க இருக்காங்க, எவ்வளோ இங்கே வந்து நீங்கள் திருப்பாலைய ரொம்ப ஒரு கீழ்த்தரமான அசிங்கமான பாலிடிக்ஸை இங்கே யூஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. இங்க உங்களோட நண்பர்கள் வேற யாராவது இருக்காங்களா? இன்னைக்கு இங்க மெரினாக்கு வந்ததுல நண்பர்கள் வந்து தனியாக தான் வந்தேன். இங்கே வந்து எனக்கு நிறைய சகோதரிகள் எல்லாருமே நண்பர்கள் தான். இங்கே நான் தனியாக வந்தேன். ஒரு நாள் ராத்திரி நான் இங்கே தங்கினேன். எங்கள் வீட்டில் திட்டினாங்க, நைட் தங்க வேணாம். நான் சொல்ல முடியாது சார், ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா சுற்றி லக்கி சார்ஜ் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பொருளை மாதிரி வந்துச்சு. இம்மிடியட்டாக என்னை சுற்றி ஒரு ஹியூமன்ஸ் என் பசங்க என்னால் நம்ம அடி வாங்குவோம், பொண்ணுங்களையும் குழந்தைங்க அடி வாங்காமல் பார்த்துக்குவோம். அதான் சார் தமிழ் மரபு, அதை நான் விட்டு கொடுக்க முடியாது. சிறப்பு. எங்கிருந்து வந்திருக்கீங்க? இந்த போராட்டத்தினுடைய அடுத்த கட்டமாக என்னெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு நம்பிக்கை எவ்வளவு தூரம் வந்திருக்கிறது? இப்ப அரசுகள் வந்து இதை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, இன்னும் செயல்பாடுங்கிறது இன்னும் வர வேண்டி இருக்கிறது. இந்த பேச தொடங்குறதுங்கிறது உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியதா இருக்கா? வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அரவிந்த். நான் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையிலிருந்து வந்திருக்கேன். இது என்னடா, இந்த போராட்டம் முதல் நாள்லேருந்து நானும் இங்கே இருக்கேன், 3 நாளாக இங்கே தான் இருக்கேன். இந்த போராட்டம் ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது கூட்டம். இது எல்லாமே என்னன்னா அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு கடமை. அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமையை வந்து மக்கள் எல்லாரும் இவ்வளவு தூரம் எடுத்து பண்றப்ப அதுக்கான நடவடிக்கையை அரசாங்கம் எடுத்து பண்ணணும். அதை விட்டுட்டு அவங்க வந்து போய் பிரதமரை சந்திக்க போறாங்க, சந்திக்க போயிட்டு வந்து இன்னும் கூட எங்களை வந்து சந்திக்கல. அவங்களோட முக்கியமான இது மக்களோட முக்கியமான கோரிக்கைங்கிறது வந்து அவங்க சந்திக்கிறதா அல்லது ஜல்லிக்கட்டு நடத்தல? அவங்க வந்து சந்திச்சு ஒரு நல்ல தீர்வு சொன்னாங்கன்னா மக்கள் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அது கூட அவங்க என்ன பண்ணல. மற்ற விஷயங்கள் சாதாரண இப்ப வந்து இடைத்தேர்தல் நடக்கிறப்ப, முதலமைச்சர் நிக்கிற தொகுதியில இடைத்தேர்தல் நடக்கிறப்ப மட்டும் எல்லா அமைச்சர்களும் போய் அங்கிருந்து எலெக்ஷன் பேசுறாங்க, எல்லாம் பண்றாங்க, ஓட்டுக்கு வாக்குக்காக போராடுறாங்க. ஆனா அதுவே இங்க மக்கள் வந்து நம்மளோட நாட்டோட உரிமை, நம்ம தமிழர்களோட உரிமை ஜல்லிக்கட்டு, அதுக்காக போராடுறப்போ ஒரு அமைச்சர் வரல, ஒரு முதல்வர் வர சொல்லி 2 நாளா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா முதல்வர் இதுவரையும் ஒரு தடவை கூட வந்து பார்க்கல யாரையும். அவர் முகத்தை காமிச்சு ஒரு நல்ல விஷயத்த சொன்னார்னா மக்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கையா இருக்கும். ஆனாலும் போராட்டம் நிக்கவே நிக்காது. போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். எப்ப வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஆர்டர் வருதோ அது வரையும் போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டு தான். எல்லாருடைய கருத்துக்களை கேட்கலாம், சொல்லுங்க. என்னோட நேம் அன்சாரி. நான் தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து வரேன். இங்கே ஒரு தனியார் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். எங்கள் ஊரில் பாரம்பரிய தொழிலாக வந்து நெசவு தொழில் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அதை வேறு கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து நெசவு தொழிலே அழிச்சிட்டாங்க. அந்த மாதிரி விவசாயத்துக்கு முக்கியமாக இருக்கிற இந்த ஜல்லிக்கட்டை தடை பண்ணிட்டா, காளமாட்டை தடை பண்ணிட்டா விவசாயத்தை அழிச்சிடலாங்கிற எண்ணத்தோட கார்ப்பரேட் திரும்பவும் இறங்கி இருக்கு. என் ஊரில் என் பாரம்பரிய தொழில் அழிஞ்சு போன மாதிரி விவசாயம் அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக, அதை காக்கணுங்கிறதுக்காக இங்கே முதல் நாள்ல இருந்தே வந்திருக்கேன். எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்குது ஆளும் கட்சிகிட்ட. என்னால் இன்னைக்கு நான் 3 நாளாக இருக்கேன், பட் இன்னைக்கு 3வது நாள் கண்டிப்பாக ஆஃபீஸ் போகணுங்கிறதுக்காக ஆஃபீஸ் போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு இந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அதோட ரிசல்ட் என்னங்கிறத நான் லைவாக பார்த்துட்டு இருக்க முடியலை. பிரதமர் வந்து ரொம்ப உதாசீனமாக சொல்லிட்டாரு, நான் வந்து உங்களோட கருத்துக்களை பரிசீலிக்கிறேன், ஆனால் இப்போதைக்கு என்னால் அவசரமாக எதுவும் பண்ண முடியாது, வழக்கு இருக்கு பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. என்னால் அந்த ஏசி ரூம்ல இருந்து வேலை பார்க்க முடியல. மனசாட்சி உறுத்துரு. என் உரிமையை பாதுகாக்கணும், என் உரிமைக்காக போராடணும்னு நான் நடவடிக்கைகளுக்கு நாங்க உறுதுணையா இருப்போம் அப்படிங்கிற கருத்தையை அவர் முன்வைக்கிறார். தமிழர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிறோம். தமிழக அரசு எடுக்க போகின்ற நடவடிக்கைகளை நாங்கள் ஆதரிப்போம், அதற்கு எங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் தருவோம் அப்படின்னு சொல்றாரு. தமிழக அரசாங்கத்துக்கு நான் உறுதுணையா இருக்கேன். தமிழக அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, முதலமைச்சர் என்ன சொல்றாரு, விரைவில் நாங்க ஒரு நடவடிக்கை எடுக்க போறோம், அது வந்து அவசர சட்டமாக இருக்கலாம் என்னன்றது தெரியல, ஆனா அவர் சொல்றாரு நம்பிக்கையோட நாங்க அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போக போறோம்ன்றாரு. அதற்கு முழு ஒத்துழைப்பு இருக்குன்னு மத்திய அரசு சொல்லுறது. நான் அப்படி பார்க்கல. மத்திய அரசு என்ன தாட்ல சொல்லுதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு லத்தி சார்ஜ் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ணுங்க, நான் உறுதுணையா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி நான் கருதுறேன். ஓகேவா? அப்படி அவங்க உங்க உணர்வை நான் புரிஞ்சுக்கிறேன், எல்லாருடைய உணர்வையும் புரிஞ்சுக்கிறேன். லத்தி சார்ஜ் நடத்தணும்னா அதுக்கு அவர் அங்க போய் கேட்கணும்னு இல்ல, அவங்ககிட்ட தான் மாநிலத்துலதான் போலீஸ் இருக்கு. நான் புரிஞ்சுக்கிறேன் உங்களோட உணர்வுகளை. போலீஸால இவ்வளவு பெரிய கூட்டத்தை எதுவும் பண்ண உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் நம்பிக்கை வரல அப்படிங்கறத எடுத்துக்கிறேன். உங்களுடைய சந்திப்புகள்ல அடுத்த கட்ட நடவடிக்கைகளால எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இன்னும் பெறவில்லை அப்படிங்கறதாக உங்க கருத்தை நான் எடுத்துக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அஜிதா அவர்கள்ட்ட கேட்க வேண்டி இருக்கிறது. இந்த இவ்வளவு பேர்கிட்ட பேசும்போதும் இன்னமும் ஒரு நம்பிக்கை ஏற்படாத ஒரு துணி தான் அவங்கள்ட்ட இருக்குது. அரசுகள் நடவடிக்கை எடுக்கிறோம், நாங்க பேசுகிறோம், முதலமைச்சர் பிரதமரை சந்திக்கிறார், இதெல்லாம் நடக்கிறது. ஆனாலும் கூட இது 1% அளவு கூட எங்களுக்கு நம்பிக்கையில் நாங்க தொடர்ந்து போராட்டத்தில் தான் இருக்க போகிறோம். அவங்களுடைய அந்த நினைவுகள்ங்கிறது வேறு வகையாக இருக்கிறது. புரிதல்கள் என்பது அவங்க வந்து நாங்க இப்படி அதை எடுத்துக்க முடியாது, இன்னமும் கூட எப்போது இந்த கூட்டத்தை கலைக்க முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல தான் இருக்காங்கிற மாதிரி பார்வை முன்வைக்கிறாரு.
நிச்சயமாக இப்ப இங்க இருக்க இத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஜல்லிக்கட்டு என்பது அடுத்த வேளை சாப்பாட்டிற்கோ அல்லது அவர்களுடைய உணவு உடைக்கான விஷயமோ அல்ல. அதை மீறி அவருடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய என்னுடைய அடையாளம் தமிழன்கிற அடையாளத்தை நீங்க கேள்வி கேட்டுட்டீங்க, அதை நீங்க மறுக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்விதான். அப்படி இருக்கும்போது அதற்கான பதில் வரும் வரை அவர்களுக்கே இந்த போராட்டத்தை முடித்துக் கொள்வதை பற்றி எந்த கேள்வியுமே இல்லை. போராட்டத்தை முடித்துக் கொள்வது அப்படின்னாலுமே என்னன்னு சொன்னா, ஒன்று இந்த அரசில் இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில சட்டம் வராவிட்டால் நாம் என்ன செய்வது, ஒன்று எல்லா ஊர்களிலும் நாமே நடத்தி போராட்டத்தினுடைய வடிவத்தை மாற்றுவதா, இல்லாட்டா இந்த முறை 30-40 இடங்கள்ல ஜல்லிக்கட்டுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. சொல்ல போனா தடை மீறி இளைஞர்கள் பெருமளவிற்கு பொதுமக்கள் கூடி அவங்க இதை நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் இதை அதிகாரப்பூர்வமாக எனக்கான உரிமை, அந்த உரிமையை பெற்றுத்தாருங்கள் அப்படின்ற கேள்விதான். ஆமா, இந்த கேள்விக்கு உடனடியான பதில் கிடைக்காவிட்டாலும் கூட இன்னும் நீண்ட காலம் தொடரும் என்றும் போது ஒவ்வொரு மணி நேரமும் அரசுக்கு அழுத்தம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அப்படியானால் ஒரு இடைக்கால ஒரு நிவாரணத்தை, ஒரு தீர்வை நிச்சயமாக இந்த அரசும் சரி மத்திய அரசும் சிந்தித்தாக வேண்டும். இல்லாவிட்டால் இயல்பு நிலையும் தமிழக மக்களின் வாழ்க்கையும் ஸ்தம்பிக்கும் நிலை. நாளைக்கு வழக்கறிஞர்கள் அனைவரும் நீதிமன்ற புறக்கணிப்பு செய்கிறோம். நாளைக்கு எல்லா தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு விடுமுறை விட்டுவிட்டன. எல்லா ஆட்டோ பல அமைப்புகளும் போராட்டத்துக்கு வராங்க. விவசாயிகள் அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. கடையடைப்பு நடக்கிறது. அதே போல ஆட்டோ ரிக்ஷா எல்லாமே நிறுத்துறாங்க. கால் டாக்ஸி அத்தனையுமே நாளைக்கு லாரி ஸ்ட்ரைக் இருக்கு. எல்லோருமே இதுல இணைகிறார்கள். அதனால ஒரு நாளைக்கு தமிழகம் தங்களுடைய உழைப்பை செலுத்தாமல் இருந்தால் எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய்கள் இருக்கிறது, எத்தனை மக்கள் இன்னும் வரிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். எனவே அவர்களுடைய பொறுப்பு என்பது இந்த மக்களுடைய வாழ்வையும் அவர்களுடைய அடிப்படையான விஷயங்கள், உணவு உடை இருப்பிடம் இல்லாமல் இப்படி லட்சக்கணக்காக வரும்பொழுது அவருடைய அழுத்தம் என்பது பதில் சொல்லியாக வேண்டும். அந்த பதிலானது இடைக்கால பதிலாக இருக்கலாம். ஆனால் இந்த இளைஞர்களுடைய போராட்டம் என்பது இன்னும் அடுத்தடுத்த கட்டத்திற்கு தமிழர்களுடைய விவசாயத்தையும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதிலும் தண்ணீர் வேண்டும் என்கிற பிரச்சனையிலும் நம்முடைய வளங்களை கார்ப்பரேட் நிறுவனங்கள் கொள்ளையடிக்க கூடாது என்பது போன்ற விஷயங்களிலும் மேலும் மேலும் போகும்போதுதான் நமக்கு இது போன்ற விஷயங்களில் இப்படி நாம் வீதி வீதியாக இன்னைக்கு போராட்டத்துல பல இடங்கள்ல கேட்கிற ஒரு குரலாக இருக்கிறது, நான் தேர்தலை புறக்கணிப்பேன், இல்ல என்னுடைய ரேஷன் கார்டை நான் திருப்பி கொடுப்பேங்கிற மாதிரியான அதிருப்திகளை நேரடியாக வெளிப்படுத்துறாங்க. என்னுடைய எதிர்ப்பாக இதை நான் பதிவு பண்றேன்றாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறது? என்னன்னு சொன்னா, ஒவ்வொருவனுக்கும் தன்னுடைய அடையாளம் என்பது தனக்கும் தன்னுடைய அரசுக்குமான உறவு. நான் இந்த அரசை சார்ந்தவன், தமிழகத்தை சார்ந்தவன், தமிழ்நாட்டு அரசியல் என்னுடையதுன்ற ஒரு நம்பிக்கையில தான் இருக்காங்க. அதுல பணம் வாங்கி தேர்தல் வருதோ மற்றதோ எப்படி வேணாலும். இப்ப என்ன சொல்றாங்க, அரசுக்கும் எனக்கும் இருக்கிற உடன்பாடு என்பது என் நலனை காப்பது. என் நலனை காப்பாத்தலையா, உனக்கும் எனக்கு இருக்க உறவை துண்டிச்சுக்கிறேங்கிறது தான். அப்ப இந்த வெளிப்பாடுகள் என்பது ஆழமான உணர்வுகளை, போராட்டத்தினுடைய உள்ளடக்கத்தை வெளிப்படுத்துற விஷயம். அந்த போராட்டத்தினுடைய உள்ளடக்கத்தை நீங்க உதாசீனப்படுத்தினால் இன்னும் விளைவுகள் மோசமாக இருக்கு. இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. மனித உரிமை ஆர்வலர்கள் பல பேரோட நீங்க பழகிட்டு இருக்கீங்க, நிறைய களத்துல இருக்கிற ஒருத்தர், இந்த இப்ப இருக்கிற அரசியல் கட்சிகள் எதுவுமே எங்களுக்கு வேண்டாம், அரசியல் தலைவர்கள் யார் மீதும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஒரு அரசியலற்ற ஒரு அரசியல் அவங்க பேசுறாங்க. இப்ப இருக்கிற அரசியல், அதாவது கட்சி அரசியல்ங்கிறது மேல அவங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கிறது, ஒட்டுமொத்தமாக இருக்கு அப்படின்றாங்க, ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. ஆனா அவர்களே தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. பெருமளவிற்கு வாக்களித்தவர்களும் இளைய தலைமுறை தான், ஆட்சி மாற்றங்களை கொண்டு வந்தவர்கள் அவர்கள் தான். இப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆல்டர்னேட்டான ஒரு வேறு ஒரு அரசியல், மாற்று அரசியல் என்பது அவர்கள் கண்ணில் இன்னும் தெரியவில்லை. இப்போ மே 17 இயக்கமோ அல்லது எங்களை போன்றிருக்கிறோ, ஆளூர் ஷானவாஸ் போன்றிருக்கிறவர்களோ அவர்களுடைய அடிப்படையான கருத்துக்களை வைத்து பார்த்தீர்கள் என்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஓட்டு அரசியல் என்கிறது நமக்கு எல்லாம் ஒரு லிமிடேஷன் இருக்கு. நான் இவ்வளவுதான்ப்பா பண்ண முடியும், அரசியல் சாசனத்துக்குள்ள இதெல்லாம் வாங்கி தர முடியும், நான் கை கட்டி வாய் மூடி நீ சொல்வதெல்லாம் தலையாட்டுகிற பொம்மையாக தான் மாநில அரசு இருக்க முடியும் என்றெல்லாம் தெரிந்தாலும் கூட, இன்றைக்கு இருக்கும் நிலைமையில், இன்றைக்கு இருக்க அரசியலில் நம்முடைய மக்களுக்கு ஒரே ஒரு முறை தான், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வாய்ப்பு, அதை பயன்படுத்துறாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, ஓட்டு போட மாட்டோம்னு சொன்னாங்கன்னா, ஒரு மாற்று அரசியலுக்கு தயாராகின்ற இந்த இளைஞர்கள் தான் அரசியல் இல்லாதவர்கள் நம்ம எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். மிக தெளிவான ஒரு அரசியல் தான் இது. ஏனென்றால் மாற்று அரசியலை நோக்கி, மாற்று அரசியலை பத்தி பேசுறதே ஒரு பெரிய அரசியல். அது நிச்சயமாக ஒரு புரிதலோட தான் அதை பேச முடியும். அடுத்த கட்ட புரிதல், நீண்ட கால புரிதல் அப்படிங்கறதாக அதை பார்க்க முடியும். இன்னொரு தலைமை, சரியான தலைவர்கள், அதற்கான அரசியல் உருவாகி ஏற்கனவே இருப்பதெல்லாம் உருண்டு திரண்டு வர வேண்டும் என்பதுதான். ஓட்டு பொறுக்கும் அரசியல் கட்சிகளுக்கு நாங்கள் இனிமேல் வால் பிடிக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இருக்க ஒற்றை வரியிலான. ஒரு கேள்வி உங்கள்கிட்ட நேரடியா கேட்க வேண்டியிருக்கிறது. இப்ப நம்ம ஒட்டுமொத்தமா இந்த சிஸ்டத்தை குறை சொல்றோம், ஆட்சியில் இருக்கிறவங்க எதுவும் செய்யலன்றோம், இதெல்லாம் இருந்தாலும் நடைமுறையில உங்களுக்கு தெரியும் பல விஷயங்களை. இப்ப ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு அப்படிங்கறத தான் தொடர்ந்து அரசுகள் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வழக்கறிஞராக இந்த சட்டத்தை மீறியதாக ஒரு விஷயத்தை செய்ய முடியுமா, அல்லது சட்டத்துக்கு உட்பட்டே தான் இருக்கணுமா? இங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, மக்களுடைய உரிமைகளை புரிந்து கொள்ளாத, அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாத ஒரு சட்டம் என்பதை நான் புரிஞ்சுக்கணும், அல்லது அந்த சட்டத்தை நான் எடுக்கணும்ன்றாங்க. இது ஒரு உணர்வு வயப்பட்ட ஒரு பேச்சாக பார்க்க வேண்டியிருக்கிறது.
ஒரு வழக்கறிஞராக இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அந்த ஜஸ்டிபிகேஷன் நியாயமா இருக்கா? என்னன்னு சொன்னா பல நேரங்களில் நம்முடைய சாமானிய மக்களினுடைய கடைசி புகலிடமாக நீதிமன்றங்கள் தான் இருக்கு. எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் அரசியல்வாதிகள், ஊழல்கள் நடந்தாலும், இந்த கட்சியோ அந்த கட்சியோ எதுவாக இருந்தாலும் கடைசியாக ஒரு கேள்வியை கேட்பது என்பதோ அதற்கான நடவடிக்கை எடுப்பது என்பதோ நீதிமன்றம் தவிர நமக்கு வேற வழி இல்லை. மக்கள் மன்றம் ஒன்று இருக்கிறது, அதனுடைய முதல் வெளிப்பாடு இப்பதான் இருக்கு. அப்ப அந்த நீதிமன்றத்தை மக்கள் மன்றத்தோட ஒரு இதுதானே, தேர்தல் ஆட்சி மாற்றங்கள் நடக்கிறது அதன் மூலமா. ஆனாலும் என்னன்னு சொன்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன வாய்ப்பு வந்து ஓட்டு போட்டுட்டு நீங்க வாய் மூடி இருங்க, நீங்க கை கட்டிட்டு சும்மா இருங்க. ஓட்டு போடுவது என்பது அவர்களை ராஜாக்கள் ஆக்குவது என்கிற ஒரு போலித்தனம் இருக்கு. ஓட்டு போடுவதால் மட்டுமே மக்கள் தங்களுடைய முடிவுகளையும் தங்கள் விருப்பங்களையும் பதிவு செய்கிறார்கள் என்பது அல்ல. எடுத்து தன்னுடைய கையில் இருக்க அதிகாரத்தை கொடுத்துட்டு பேசாமல் நிற்கிறோம். நமக்கு எதுவுமே நமக்கு வந்து ஒரு நிராயுதபாணிகளாக மக்கள் நிக்கிறதா போயிடுது. ஏன்னா அரசியல்வாதிகள் இப்ப இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் அரசியல் கட்சிகள் எதுவுமே மக்கள் நலனில் அக்கறை இல்லாதவர்கள். உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை அவர்கள் முன்னால் வைக்கப்படும் பேப்பர் என்ன, அவர்கள் முன்னால் வைக்கப்படும் ஆவணங்கள் என்ன பேசப்படுகிறது, இது மட்டும்தான். அப்ப தமிழக அரசு 2004 இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில் 2014 நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஜல்லிக்கட்டு ரெகுலேஷன் ஆக்ட் என்கிற நெறிப்படுத்தும் சட்டத்தை 2014 மே 7 இதை ஸ்ட்ரக் டவுன் பண்றோம், இந்த சட்டமே ரத்து பண்றோம் சொன்ன பிறகு எவ்வளவு சரியான வாதங்களை நாம் முன்வைத்தோம். இது ஒரு பாரம்பரியம், இது எங்களுக்கு வந்து ஒரு காளையை கொண்டு வரணும், நாங்க கொடுமைப்படுத்தணும், சாராயம் ஊத்தணும், அதுக்கு மிளகாப்பொடி தூணணும்ன்றது எங்களுடைய நோக்கம் இல்ல. எங்கோ ஒரு இடத்தில் நடந்திருந்தால் அது தவறுதான், அந்த தவறை சரி செய்து கொள்வதற்கு நாம் சரி செய்து கொள்ள முடியும். அப்ப இருக்க மாதிரி இல்லாம இப்ப இளைஞர்கள் வந்து தெய்வமா பாக்குறது மட்டும் இல்லாம ஒரு விளையாட்டு உத்வேகம் உற்சாகத்தில் தவறுகள் செய்திருக்கலாம், அதுவே இதனுடைய வெளிப்பாடு அல்ல. அப்ப உச்சநீதிமன்றத்தின் முன்னால் இது பாரம்பரியத்தினுடைய ஒரு சின்னம், எங்கள் அடையாளம். எல்லாரும் வந்து நாள்ல இருந்து புடவை கட்டாதீங்க, புடவை கட்டினா உங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு உணர்வு இல்ல, இல்லைன்னா உங்களை பார்த்தாலுமே எங்களுக்கு வந்து தவறான எண்ணம் வருது, சுடிதார் போட்டு முழுக்க மறைங்கன்னு சொன்னா இல்ல, இது எங்களுடைய கலாச்சாரம், எங்களுக்கு இந்த உடையில் எங்களுக்கு ஒரு வசதி இருக்கிறது என்று நாங்கள் சொல்வது போல ஜல்லிக்கட்டு என்பது மிருகங்களை வதை செய்யாமல், விலங்குகளை எதுவும் கஷ்டப்படுத்தாமல் நாங்கள் சரியாக அதை போற்றுகிற ஏற்றி வைக்கிற ஒரு அருமையான விஷயம். உழுப்படை கருவிகளை நாம் வணங்குகிறோம், சூரியனை வணங்குகிறோம், அறுத்து நாம் முடித்த கதிர்களை நாம் வணங்குகிறோம், அதற்கு உதவியா இருக்கிற காளைகளை வணங்குவதற்கு வருடத்திற்கு ஒரு வாய்ப்பு, அவ்வளவுதான். அப்ப உச்சநீதிமன்றம் என்ன பண்ணாங்கன்னா 2010 நீங்க 5 மாசத்துக்கு நடத்துங்க, கலெக்டர் போய் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் உணர்வுகள் முன்னாடி வருமா, சட்டம் முன்னாடி வருமா? சட்டம் வந்து இன்டர்பிரேஷன் சொல்லக்கூடிய அதனுடைய நாம் எப்படி அதை புரிந்து கொள்கிறோம் என்பது. வக்கீல்களோ அரசோ மிகப்பெரிய ஆட்களை நாம் வச்சு வழக்கு வாதாடுறது எதுக்குன்னு சொன்னா இந்த உணர்வுகளை சட்டத்திற்குள் கொண்டு வந்து இதுதான் எங்களுக்கு தேவை என்று வாங்குவதுதான். இதுல வந்து காளைகளை கொடுமைப்படுத்துறோம்னா கொடுமையே அங்க இல்ல அப்படின்னு சொல்லி அப்படியே பக்கம் பக்கமாக நம்முடைய போட்டோக்களையும் வீடியோக்களையும் ஆதாரங்களையும் இங்க இருக்கக்கூடிய புறநானூறு அகநானூறு நம்முடைய அத்தனை கால இலக்கியங்களில் இருக்கக்கூடிய ஆதாரங்களை முன்வைத்து என்ன வாதத்தை இந்த அரசு செய்தது? தமிழக அரசு இத்தனை காலம் உச்சநீதிமன்றத்தில் தன் வேலையை சரியாக செய்யவில்லை. அதனால் உச்சநீதிமன்றத்திற்கு என்ன கையில கிடைச்சதோ அதை வைத்து தீர்ப்பு சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் உச்சநீதிமன்றம் சொல்வதெல்லாம் தப்பு, நாங்கெல்லாம் கேட்க மாட்டோம்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் கடைசி புகலிடம் அதுதான். அவர்களுக்கு நோக்கம் தமிழர்களை எதிர்ப்பது என்பது அல்ல. இன்னொரு விஷயம் என்றால் நம்முடைய சரியான முறையான வாதங்கள் முன்வைக்கப்பட்டு மீண்டும் நாம் அதை சரி செய்வதற்கு முன்னால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இருக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி மத்திய அரசும் மாநில அரசும் அவசர சட்டம் கொண்டு வருவது என்பது இவ்வளவு பெரிய போராட்டத்திற்கு ஒரு தகுதியான ஒரு மரியாதையான ஒரு தீர்வாக அவர்கள் செய்ய வேண்டும் என்பது எங்களை போன்றவருடைய விருப்பம். நன்றி. ஷானவாஸ், இந்த போராட்டங்கள்ல நமக்கு இருக்கிற பிரச்சனையாக சட்ட போராட்டத்தை தான் திரும்ப திரும்ப எல்லா அரசுகளும் சொல்லிட்டு இருக்காங்க, எல்லா அதிகாரத்துக்கு வருகின்ற அத்தனை கட்சிகளும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் செயல்படுத்தணும்னு நினைச்சா இதெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது இளைஞர்களுடைய பார்வையாக இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கட்சியில இருந்து உங்க பார்வை என்ன முன்வைக்கப்படுது? நீங்க தோழர் அஜிதாட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க. நீதிமன்றத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு வழக்கில் நீதிமன்றம் மக்களின் உணர்வை பார்க்க வேண்டுமா, சட்டத்தை பார்க்க வேண்டுமா என்று. தமிழ்நாட்டிலிருந்து ஒரு சட்டம் உச்ச நீதிமன்றத்திற்கு போனது வழக்கு. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று தமிழ்நாட்டில் ஒரு சமூக நீதி சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அந்த சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திற்கு வழக்கு போனது. அப்போது உச்ச நீதிமன்றம் ஆகம விதிப்படிதான் அர்ச்சகரை நியமிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு அரசுடைய சட்டத்தை செல்லாது என்று அறிவித்தது. அங்கே உச்ச நீதிமன்றம் சட்டத்தை பார்த்ததா, ஒரு குறிப்பிட்ட தரப்பின் உணர்வை பார்த்ததா? அப்ப உணர்வைத்தான் பார்த்தது அங்கே. அப்ப ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களுடைய உணர்வுக்கு உச்ச நீதிமன்றம் மதிப்பளிக்கும்,
இந்த அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்காது என்பதை இன்றைக்கு நாம் புரிந்து கொண்டோம். அப்போ இந்த அரசுகள் கூட என்ன சொல்லி தப்பிச்சுக்கிறாங்கன்னா, வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. இன்னைக்கு மோடி அதை தான் சொல்லியிருக்காரு, நீதிமன்றத்தில் இருக்கு, என்னால எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கிறார். நீதிமன்றத்தில் இந்த ஒரு வழக்குமா இருக்கிறது, 1000 வழக்கு இருக்கிறது, நிலுவையில் இருக்கிறது. நீதிமன்றம் அரசுக்கு எதிராகவே தீர்ப்பு சொல்லி இருக்கிறது பல வழக்குகளில். அதையெல்லாம் அப்பட்டமாக மீறி இன்றைக்கும் நடந்து கொண்டிருப்பது அரசுகள் தான். இன்னைக்கு நெடுஞ்சாலைகள்ல மதுக்கடைகள் இருக்கக்கூடாது என்று 6 மாதம் கெடு, இதற்குள்ள நீங்க இதை அகற்றணும் என்று சொல்லி பல முறை பல 6 மாதங்களை உச்ச நீதிமன்றம் கெடு விதித்திருக்கிறது. நான் ஐயா தீரன் அவர்கள்ட்ட கேட்கிறேன், நெடுஞ்சாலை கடைகள்லாம் அகற்றிக்கிட்டீங்களா? அப்ப நீங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மீறினது யாரு? நீங்க. அப்ப அதுல மீறீங்க ஏன்? அப்ப டாஸ்மாக் நடத்தினாதான் உங்களுக்கு மிடாஸுக்கு வருமானம் வரும். அப்ப தெளிவா இருக்கீங்க உங்க பிசினஸ்ல. அப்போ உங்க தெளிவு ஏன் இந்த மக்கள் பிரச்சனை இல்ல? உங்களுக்கு லாபம் தருகிற விஷயத்தில் இருக்கக்கூடிய தெளிவு, அதுல சட்டத்தை மீறக்கூடிய தெளிவு. கடைகள் ஒட்டுமொத்த மூடலன்னு சொல்ல முடியாது. ஆனா நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகுதான் மூடுறாங்க. அவங்களாக மூடலங்கிறது ஒரு பெரிய பார்வை. நான் என்ன கேட்க, இன்னும் மூடல. நீங்க ஆய்வுக்கு போனா ஃப்ரண்ட்ல ஷட்டர் இழுத்து விட்டுட்டு பின்னாடி ஓபன் பண்ணி வித்துக்கிட்டு இருக்காங்க நெடுஞ்சாலையில. இந்த கொடுமை நடக்குது. அப்போ இவ்வளவு தூரம் உச்ச நீதிமன்றத்தை கேவலப்படுத்த முடியுமா? உச்ச நீதிமன்றம் மக்களுக்கான ஒரு விஷயத்துக்கு சொல்லுது, நெடுஞ்சாலையில விபத்து ஏற்படுது, அந்த அடிப்படையில மூடுங்கன்னு சொல்லுது. அப்ப மக்கள் பிரச்சனைக்காக இவங்க செய்ய மாட்டாங்க. மோடி சொல்லியிருக்காரு, நீதிமன்றத்தில் இருக்கு, என்னால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. நீதிமன்றம் தான் சொன்னது 3 நாளில் நீங்கள் மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படின்னு. என்ன சொன்னாங்க? அப்ப மோடி அரசு என்ன செய்தது என்றால் சவால் விட்டது. நீதிமன்றமா நாடாளுமன்ற ஜனநாயகமா? நாடாளுமன்றம் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. இந்த அரசு தான் அந்த சட்டத்தை இயற்ற வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் நாங்க தான் முடிவு பண்ணுமே தவிர நீங்க 4 நீதிபதி இருந்து முடிவு பண்ண முடியாது என்று நீதிமன்றத்தோடு மோதல் போக்கை கையாளக்கூடிய அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் போனது மோடி அரசு. அதே மோடி அரசு இன்னைக்கு வெட்கம் இல்லாமல் என்ன சொல்கிறது, வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குதுன்னு சொல்லுது. அப்ப தமிழ்நாடு தெரியுமா? இந்த கேள்விகளுக்கான பதில்களையும் கேட்க வேண்டியிருக்கிறது. வேறு ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்றுட்டு வர்றதுனால அவர் நேரடியாக அங்க வர முடியல. டிராபிக்ல இருந்து நம்ம ஸ்டுடியோல இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய திரு கரு நாகராஜன் இணைகிறார். நாகராஜன், உங்களுக்கு கேக்குதா? நல்லா கேக்குது. இங்க நேரடியான குற்றச்சாட்டுகள் இதுதான் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு நிலைகள்ல உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக தமிழ்நாட்டுக்கிட்ட நீங்க சட்டம் இயற்றலாம்னு தள்ளி விட்டுட்டாங்க. இந்த உணர்வுகளை, மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டதா இல்லையா அப்படிங்கிற கேள்விதான் பிரதானமாக வைக்கப்படுகிறது. இதை தள்ளி விட்டான்னு எப்படி நீங்க எடுத்துக்க முடியும்? இங்க இருந்து மாநில முதலமைச்சர் அங்க டெல்லிக்கு போயிருக்காரு, பிரதம மந்திரியை சந்திக்கிறாரு. சந்தித்த பிறகு மாநில முதலமைச்சர் கொடுத்த கோரிக்கை அங்கே இருக்கிற மத்திய சட்டத்துறை அமைச்சகத்துக்கும் நீதித்துறை அமைச்சகத்துக்கும் அந்த கோரிக்கை அனுப்பப்படுகிறது. அந்த கோரிக்கையை அங்க இருக்கிற இந்திய அரசனுடைய தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோத்திக்கு கையில கொடுக்கறாங்க. அவர் அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணி இன்றைக்கு ஒரு முடிவை இப்பொழுது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக ஒரு அருமையான தமிழக மக்கள் மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு பதிலை அறிவித்திருக்கிறார். தமிழக அரசு தனியாக ஒரு சட்டத்தை இயற்றலாம், அதற்கு எந்த தடையும் இல்லை, நீங்கள் தாராளமாக அதை செய்யலாம் என்று அறிவித்திருக்கிறார். அந்த அறிவிப்பில் அவர் குறிப்பிட்டிருக்கிற ஒரே ஒரு சின்ன குறிப்பு என்னவென்று கேட்டால், விலங்குகள் எந்த வகையிலும் நான் என்ன கேட்கிறேன்னா, இல்ல முதலமைச்சர் உங்ககிட்ட வந்திருக்கிறாருங்க, நீங்க இதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்கிறாரு. ஆனால் மத்திய அரசாங்கம் ஒரு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு கட்சி அதை செய்வதற்கு என்ன தயக்கம் இருக்க முடியும்? மத்திய அரசு ஏன்னா இதுல இன்னொரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. உங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டுமா, யார் செய்கிறார்கள் யார் செய்யவில்லை என்ற விவாதத்திற்கு போக வேண்டுமா? இங்கே லட்சக்கணக்கான இளைஞர்கள் எதற்காக போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நோக்கம் லட்சியம் நிறைவேற வேண்டும் என்பதுதான் இங்கே இருக்கிற எல்லாருடைய ஆசை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே அரசியல் பேசுவதற்கு இந்த களத்தை தயவு செய்து யாரும் பயன்படுத்தக்கூடாது. இந்த முறை இத்தனை லட்சம் பேர் கூடியிருக்கிறார்கள். கடந்த ஆண்டே ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்று நான் போராடி கைது செய்யப்பட்டவன் என்பதையும் குறிப்பாக சொல்லிக் கொள்கிறேன். எனவே முதலமைச்சரும் பிரதம மந்திரியும் கலந்து ஆலோசித்த பிறகுதான் இப்படி ஒரு முடிவை மத்திய சட்ட அமைச்சகம் எடுத்திருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அவர்கள் விவாதித்து ஒரு முடிவெடுக்காமல் ஏற்கனவே பிரதம மந்திரியை சந்தித்து விட்டு வெளியே வந்த பிறகு வழக்கறிஞரோடு உட்கார்ந்து முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கின்ற செய்தி தான் எல்லா தொலைக்காட்சியிலும் பத்திரிகைகளும் வெளிவந்திருக்கிறது. அதற்கு பிறகு இந்திய அரசுடைய தலைமை சட்ட வழக்கறிஞருடைய தலைமை ரோகுல் முகித்தவர்கள் இன்றைக்கு தெரிவிக்கிறார் என்று சொன்னால், அவர்கள் எல்லோரும் கலந்து ஆலோசித்து எங்கே இருந்து வந்தால் இந்த தடை ஏற்படாது. அதைத்தான் பிரதம மந்திரி சொன்னார். தமிழக அரசு ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் நாங்கள் ஆதரிக்கிறோம், உறுதுணையாக இருப்போம்.
ஜல்லிக்கட்டில் தமிழக மக்களுடைய உணர்வுகளை, இளைஞருடைய உணர்வுகளை நான் மதிக்கிறேன், நன்கு புரிந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்ல பிறகு மத்திய தலைமை வழக்கறிஞர் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிடர் என்று சொன்னால், இங்கே இருந்து சென்ற முதலமைச்சரும் அங்கே இருக்கிற பிரதம மந்திரியும் சட்டத்துறையும் நீதித்துறையும் எல்லோரும் கலந்து பேசி ஒரு நல்ல முடிவை தமிழகத்திற்கு காண்பதற்காக எடுக்கப்பட்ட முடிவை கூட நாம் விமர்சித்துக் கொண்டே இருப்போம் என்று சொன்னால் இது நியாயமாக இருக்காது. போராடி கொண்டிருக்கிற இளைஞர்கள் ஒரு நல்ல உணர்வோடு, தமிழ் உணர்வோடு இருக்கிறதுல திரு நாகராஜ், இல்ல இது விமர்சனம், நீங்க பேசுற மாதிரி இது ஒரு அரசியல் இல்ல, அரசியல் பேசாதீங்கன்னு சொல்றீங்க. ஆனால் பேச வேண்டிய அரசியல் இது, அதை நம்ம பேசாம தவிர்க்க முடியாது. இத்தனை லட்சக்கணக்கானவர்கள் இன்னைக்கு வந்து வீதிக்கு வந்திருக்கிற போது இந்த பிரச்சனையை பேச வேண்டியதுதான் முக்கியமான அரசியல், முதன்மையான அரசியலும் கூட. அதை நம்ம தவிர்த்துட்டு போக முடியாதுங்கிறத முதல்ல நான் பதிவு பண்றேன். ரெண்டாவது, உங்களுக்கான கேள்வி ஷானவாஸ்டையும் இருக்குது. தமிழ்நாடு அரசு தனக்கான முடிவை தானே எடுத்துக்கொள்ளலாம், நாங்கள் ஆதரிக்கிறோம் சொல்லி பந்த எங்க பக்கம் தள்ளி விட்டுருக்கீங்களே. எங்களுக்கு இந்த ஒரு விஷயத்துல மட்டும் முடிவு எடுக்கிற பிரச்சனை இல்ல. கூடங்குளத்தை நாங்களே மூடிடவா? கூடங்குளத்தை நாங்களே மூடிடலாமா? இந்திய அரசின் அங்கமாக நாங்கள் இருக்கிறோம், இந்திய அரசு எங்களுக்கு தீர்வு தர வேண்டும் என்று இன்னும் நம்பிக்கொண்டு அங்கே ஓடி வருகிறோம். நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று இதில் சொல்வீர்கள் என்றால் இது ஒரு பிரச்சனை இல்ல, 1000 பிரச்சனை நாங்க வச்சிருக்கிறோம். மீத்தேன நாங்களே மூடி அனுப்பிடவா? ஒரு கேள்வி அவர் கேட்பதற்கு பதில் சொல்ல வேண்டும். நண்பர் அவர்களே, நம்ம நெறியாளர் எங்க இருக்கிறாங்க? ஷானவாஸ்க்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். கூடங்குளம் இப்பொழுது நவீனமாக அப்துல் கலாம் போன்ற ஒரு பெரிய அறிஞர்கள் போய் பார்த்துவிட்டு பாதுகாப்பாக இருக்கிறது என்று சொன்னார்கள். கூடங்குளம் என்பது மந்திரவாதிகள் சேர்ந்து கட்டிய கூடம் அல்ல. அதற்கு முன்பாக பல ஆண்டுகளுக்கு முன்பு சென்னைக்கு அருகே கல்பாக்கத்திலே ஒரு அணு உலை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை பற்றி நீங்க என்றாவது மக்களிடம் பேசி இருக்கிறீர்களா? கூடங்குளத்துக்கு முன்பாக இந்தியாவில் 21 அணு உலைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை பற்றி நீங்கள் பேசி இருக்கிறீர்களா? உங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு அரசியல் தேவை. அந்த அரசியலை பற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தாமல் போராட்டங்களை தூண்டுவதன் ஒரு நோக்கம். கூடங்குளத்தில் அணு உலை வைப்பதற்கு முன்னால் எங்க போய் இடம் பார்த்தீங்க? கேரளால போய் இடம் பார்த்தீங்க. வைக்க முடியல, ஏன் விரட்டி விட்டான்? அவன் தெளிவா இருக்கிறான். தமிழக தலைவர் தான் முறை அரைக்க முடியும். அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்க. மக்களை ஏமாற்ற நினைக்காதீங்க. மக்கள் ரொம்ப படிச்சவங்க. இன்றைக்கு டெய்லி 1000 மெகாவாட் அங்கிருந்து மின்சாரம் வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவில் ஏற்கனவே 21 அணு உலை இயங்குவது உங்களுக்கு தெரியுமா? 25 சென்னையில 25 கிலோமீட்டர் பக்கத்துல இன்னைக்கு அது வெடிச்சா என்ன ஆகும்? 1 கோடி பேர் சாவான். அதை பத்தி நீங்க பேசிருக்கீங்களா? பதில் சொல்லுங்கள். எங்களுக்கு நீங்கள் பதில் சொன்னீர்கள், அதை நாங்கள் சொல்லுவீங்க. எல்லா திட்டங்களையும் உள்ள கொண்டு வருவீங்க. உங்களுக்கு அரசியல், மக்களை பார்த்தவங்க அரசியல் செய்யணும். நீங்க கூடங்குளத்தை பத்தி பேசுறீங்களே, கல்பாக்கத்தை பத்தி ஏன் பேசல? கல்பாக்கத்தை சுத்தி 1 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே, அந்த ஆபத்தை நீங்க என்றைக்காவது உணர்ந்து விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறீங்களா? இந்தியாவில் 21 இடத்துல இயங்கிட்டு இருக்கு. நம்ம வந்து இந்த கூடங்குளம் இந்த விஷயங்களை விட்டுட்டு இன்னைக்கு ஜல்லிக்கட்டுங்கிறது பிரச்சனை. இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையில மத்திய அரசாங்கம் நேரடியாக உடனடியாக ஏதாவது உதவிகளை செய்ய முடியுமா? ஜல்லிக்கட்டு நடத்துவதை உறுதி செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்விதான் இன்னைக்கு இருக்கிற எல்லா இளைய சமுதாயத்தின் மத்தியிலும் இருக்கிறது. அதற்கான நேரடியான பதில் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்க நிச்சயமாக உறுதி செய்யும். ஏனென்று கேட்டால், கடந்த முறை இருந்த மத்திய அரசு, நான் அரசியலுக்கு போகவில்லை, நிரந்தர தடையை ஏற்படுத்தி இருக்கிற மத்திய அரசு, இன்றைக்கு வந்திருக்கிற மத்திய அரசு அந்த தடையை உடைத்து மீண்டும் ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும். தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் நடைபெற வேண்டும் என்ற திட்டத்தை செயல்படுத்துகிற மத்திய அரசு. கடந்த ஆட்சி செய்தது, கடந்த ஆட்சி நீங்க தான் அங்க போறீங்க. கடந்த அரசு என்ன செய்தது, இப்பொழுது அரசு என்ன செய்கிறது, அதை நீங்கள் தெளிவாக உங்களுக்கு தெரியும். தெரிந்து ஒரு விஷயத்தை இரட்டடிப்பு செய்யக்கூடாது. அந்த தடையை உடைப்பதற்காக இங்க இருக்கிற மத்திய அமைச்சர்கள் உட்பட மத்திய அரசு எந்த அளவிற்கு தீவிரமாக செயல்படுகிறது என்பதும் உங்களுக்கு நன்கு தெரியும். அதற்கான விடை இன்றைக்கு காணப்பட்டிருக்கிறது. இது ஒரு நல்ல நியாயமான நல்ல முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. போராடிய இளைஞர்களுக்கு, அறப்போராட்டம் செய்த இளைஞர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி விரைவில் கிடைக்க இருக்கிறது. அது எந்த மாற்றம் இல்ல. இன்றைக்கு மாநில அரசு பால தள்ளி விடுறது, நீங்களா ஒரு பேச்சு பேச வேண்டாம். இதுல பால தள்ளுறது கொண்டு இல்ல, மத்திய நீதித்துறையும் மத்திய சுற்றுச்சூழல் துறை எல்லா துறைகளும் உட்கார்ந்து பேசி, இன்றைக்கு பிரதம மந்திரியும் முதலமைச்சரும் பேசி இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் இளைஞர்கள்ட்ட பேச வேண்டியிருக்கிறது. இணைப்பில் இருங்க நாகராஜ்.